ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வியூ ஆல் மாடிஃபை ஆல் பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து இந்த வியூ ஆல் மாடிஃபை ஆல் புரிஞ்சுக்கணும்னா நீங்க மொத்த செக்யூரிட்டி டாபிக்கையும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுப்போம் நம்ம? ரீடு, கிரியேட்டு, எடிட்டு, டெலிட். கரெக்டா? வந்து ஆப்ஜெக்ட் லெவல்ல நம்ம பர்மிஷன் கொடுப்போம். இப்போ இதுல ஷேரிங் செட்டிங்ஸும் நம்ம பிக்சர்ல வந்துடும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எடிட் ஆக்சஸ் இருக்கலாம். ஓகே, ஆனா எடிட் ஆக்சஸ் இருந்தா நம்ம எடிட் பண்ண முடியும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத எப்ப வேணாலும் போய் எடிட் பண்ணிக்கலாம். மற்றவங்க வீட்டில் ஷேரிங் செட்டிங் பிரைவேட்டா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? போய் எடிட் பண்ண முடியுமா? பார்க்கவே முடியாது. கரெக்டா? பார்க்கலாம், ஆனா உங்களுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சாலும் அதை நீங்க எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணா என்ன வரும்? எரர் வரும். சரிங்களா? ரீட் அண்ட் ரைட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பார்க்கவும் செய்யலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த வியூ ஆல் மாடிஃபை ஆல் பர்மிஷன் எவனாவது உங்களுக்கு, நீங்க தான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு சேலரின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட். உங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க, நீங்க தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். உங்களுக்கு ஒரு இமெயில் வருது, இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து இந்த சேலரி ஆப்ஜெக்ட்ல வியூ ஆல் மாடிஃபை ஆல் பர்மிஷன் இல்லை உஷா, எனக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் இமெயில் அனுப்பிச்சிட்டு நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா, இது வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. ஸோ வியூ ஆல் மாடிஃபை ஆல் பர்மிஷன் யாருக்குமே கொடுக்க கூடாது. ஓகே, ஓவரால் யார் வேணாலும் பார்க்கலாம். யார் வேணா அந்த ஆப்ஜெக்ட் பிரைவேட் இருந்தா கூட, ஷேரிங் செட்டிங் பிரைவேட்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களால மற்றவங்க ரெக்கார்டை பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அது பிரைவேட்ல இருந்தாலும் சரி, அதாவது ஷேரிங் செட்டிங், அந்த ஆப்ஜெக்டோட ஷேரிங் செட்டிங் பிரைவேட்ல இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வியூ ஆல் மாடிஃபை ஆல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல மட்டும் அவர்கள் எல்லா ரெக்கார்டையும் பார்க்க முடியும். மாடிஃபை ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா இதுவுமே பார்க்க முடியும். இந்த மாதிரி அதனால இந்த விவகாரமான செட்டிங்ஸ் வந்து நம்ம சொல்றதே கிடையாது. ஸோ அவங்களே ஒர்க்குக்கு போகும்போது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க சில செட்டிங்ஸ்லாம். ஓகே, ஸோ பியூர்லி இது அன்னெசரி இதுதானே, அது ஏன் அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க இப்போ? ஓகே, அது எதுக்கு அன்னெசரிலி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ நான் இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல, ரைட்? ஓகே, ஸோ அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மின்னு ஒருத்தர் இருக்காரு, கரெக்டா? இப்போ இங்க உங்க ஆர்கனைசேஷன் நீங்க வச்சிருக்கிற சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல நீங்க தான் அட்மின். பட் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்க ஒரு கம்பெனில, இல்ல ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் உங்ககிட்டயே ரெக்வஸ்ட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? அப்போ உங்களால வேலை பார்க்க முடியாது, ரைட்? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மாதிரியே இதுக்கு 2 சொல்யூஷன். ஒன்னு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜர் இருக்கும், கரெக்டா? அப்போ அந்த மேனேஜர் ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஷீட்னு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த டைம் ஷீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ்ன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட வந்தா உங்களுக்கு ரைட், உங்ககிட்ட வராதப்பா, மேனேஜர் யாருன்னு சொல்லு, அவருக்கு நான் தனியா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன் டைம் ஷீட் மேனேஜர்னு, அந்த டைம் ஷீட் ஆப்ஜெக்ட்டுக்கு அவர் மாடிஃபை ஆல் கொடுத்துட்றேன் அப்படின்றவங்க. ஹெச்ஆர்ல சேலரின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட வரதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல யாரு டாப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே பண்ற மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருவீங்க. வியூ ஆல் மாடிஃபை ஆல் கொடுத்துட்டு அவங்களுக்கு வச்சிருவீங்க. ஆனா ஹெச்ஆர் ஆப்ஜெக்ட், சேலரி ஆப்ஜெக்ட் எதுல இருக்கும்? பிரைவேட்ல இருக்கும். ஓகே, கரெக்டா? அதுல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் டாப்ல இருக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு வியூ ஆல் மாடிஃபை ஆல் கொடுத்துருவீங்க. ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன். இல்லை அப்படின்னா ஒரு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிப்பீங்க. அது பேர் என்ன? இப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு அட்மின் தான் இருக்காங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின். இப்போ பெரிய ஆர்கனைசேஷன்லாம் என்ன சொல்லுவாங்க? சரிப்பா, இந்த வேலை பார்க்க முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 4 அட்மின் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல எடுப்பாங்க. மொத்தமா 5 அட்மினா இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் இன்னும் ஒரு 4 யூசரை என்ன பண்ணுவீங்க? புது யூசர் ஆட் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைல்ல போயிட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துருவீங்க. ஆனா நீங்க தான் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். உங்களால உண்டாக்கப்பட்ட மற்ற சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகே, உங்களோட ப்ரொஃபைலை யாருமே மாற்ற முடியாது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் உங்க ப்ரொஃபைல். உஷா லோகநாதன் இருக்குல்ல, அது யூஸ் நீங்க ப்ரொஃபைலை மாத்த எடிட் பண்ணீங்கன்னா எடிட்டே பண்ண வராது. அந்த ப்ரொஃபைலை மட்டும் யூசரை எடிட் பண்ண முடியும், ஆனா ப்ரொஃபைல் முடியாது. ஆனா போய் பாருங்க, சரிங்களா?
செட்டப் ஓகே. யூசர்ஸ் குள்ள யூசர் டெலீட்டும் பண்ண முடியாது. ஆமா, யூசரை டெலீட்டும் பண்ண முடியாது. ஒன்னு டீஆக்டிவேட் தான் பண்ண முடியும். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இதான் கான்செப்ட், சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த வியூ ஆல் மாடிஃபை ஆல் யாராவது கேட்டா எனக்கு இப்போ நான் கேட்குறேன்னா உங்களோட மேனேஜரோட அப்ரூவல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமெயில் அனுப்பணும். அவங்க சும்மா யாராவது வந்து ஒரு வியூ ஆல் மாடிஃபை ஆல் கேட்குறாங்கன்னா அப்படி டக்குன்னு எடுத்து கொடுத்துடக்கூடாது. ஓகே ரைட். ஸோ இப்போ வேணா நம்ம வியூ ஆல் மாடிஃபை ஆலை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள போங்க, அந்த ஆப்ஜெக்டை பிரைவேட் ஆக்கிடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இங்க வேணாம், முதல்ல ஷேரிங் செட்டிங் போயிடுங்க. செட்டப்ல ஷேரிங் செட்டிங்ல போயிட்டு போட்டுக்கோ. ஃபுட் ஐட்டம் வந்து பிரைவேட்ல தான் இருக்கு. ஃபுட் ஐட்டம் பண்ணலாமா நம்ம? பிரைவேட்ல இருக்கா? சரி, ஃபுட் ஐட்டம்க்கே நம்ம போவோம். இப்போ என்ன பண்ணிடுங்க, செகண்ட் யூசர் லாகினுக்கு போயிடுங்க. செகண்ட் யூஸ் சாரி ஃபுட் ஐட்டம் ஓபன் பண்ணுங்க. இப்போ ஃபுட் ஐட்டம் முதல்ல ஆக்சஸ் இருக்கான்னு பாருங்க. செகண்ட் யூசர் லாகின், செகண்ட் யூசர் லாகினுக்கே போயிடுங்க. செகண்ட் யூசர் லாகினுக்கு போயிட்டு சரி ஓகே, ஃபுட் ஐட்டம் ஆக்சஸ் இருக்கா பாருங்க. முதல்ல ஃபுட் ஐட்டம் ஆல் டாப்ஸ்குள்ள போயிட்டு ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கு. இருக்கு, கிளிக் பண்ணுங்க. என்ன ஆக்சஸ் இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ பிரைவேட்ல இருக்கு. ஸோ ஓகே, நியூ ஃபுட் ஐட்டம் கொடு. நியூ ஃபுட் ஐட்டம். இப்போ அட்மினோட ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல, கரெக்டா? ஆமாங்க, தெரியல. இப்போ சேவ் பண்ணுங்க. டன். ஓகே. ஸோ இப்போ ஆல் ஃபுட் ஐட்டம்ஸ் லிஸ்ட் வியூ போங்க. பாத்தீங்களா? இப்போ உங்களோட ரெக்கார்டு மட்டும் தான் தெரியுது, ஏன்னா இது பிரைவேட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, அட்மின் லாகின்ல போயிட்டு செகண்ட் யூசரோட ப்ரொஃபைலை ஓபன் பண்ணுங்க. இது அதெல்லாம் நீங்க அப்பா வந்து வச்சுத்தரேன். சாரிங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஒரே ஒரு பாப்பாவா? ஆமாங்க. கேன்சல் கொடுங்க, கேன்சல் கொடுங்க, கேன்சல். செகண்ட் யூசரோட ப்ரொஃபைலை ஓபன் பண்ணாலே போதும். ஓகே, கிளிக் பண்ணா ப்ரொஃபைல் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த ப்ரொஃபைல்ல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரொஃபைல ஸ்விக்கி சேல்ஸ் இருக்கு, ரைட் சைட்ல மூணாவது. இப்போ இந்த ப்ரொஃபைலை எடிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஃபுட் ஐட்டம் ஆப்ஜெக்ட்ல வியூ ஆல் மாடிஃபை ஆல் கொடுத்துருங்க. இதான் ஹையஸ்ட் பர்மிஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இல்ல எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க. ஓகே, சும்மா அது பார்த்தேன். ஓகே ஓகேங்க. செகண்ட் யூசருக்கு போகவா? அட்மின் செகண்ட் யூசர். இப்போ
ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுங்க. இங்கேயே ரெஃப்ரெஷ் இருக்கு பாருங்க, கீழேயே ஃபுட் ஐட்டம், நியூ ஃபுட் ஐட்டம் பக்கத்துல பாத்தீங்களா? இப்போ அட்மினோட ரெக்கார்டு தெரியுது. ஆனா ஃபுட் ஐட்டம் பிரைவேட்ல இருக்கு. அட்மின் மட்டும் இல்ல, உங்க ஆர்கனைசேஷன்ல எத்தனை பேர் ஃபுட் ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்காங்களோ எல்லாமே தெரியும். ஓகே, இன்டர்வியூல போயிட்டு அட்மினோட ரெக்கார்ட் மட்டும் தான் தெரியும் சொல்லிடாதீங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டமே தெரியும். ஓகே, சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? வியூ ஆல் மாடிஃபை ஆல் கொடுத்துருக்கேன். இது வெறும் வியூ ஆல் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்? வியூ மட்டும், மற்றவங்களோட ரெக்கார்டை வியூ மட்டும் தான் பண்ண முடியும். மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். செகண்ட் யூசர் ப்ரொஃபைல், அட்மின் லாகின்ல போய் செகண்ட் யூசர் ப்ரொஃபைல்ல போயிட்டு வியூ மட்டும் கொடுங்க. வியூ ஆல் மட்டும் கொடுத்துட்டு எடிட் பண்ணி பாருங்க செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து என்ன ஆகுதுன்னு. அந்த எடிட் டெலிட் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் வருங்க. நீங்க கிளிக் பண்ணும்போது எரர். ஆமா, இப்ப அட்மினோட ரெக்கார்டு பாத்தீங்களா? சோ உங்களுக்கு வியூ பண்றதுக்கு மட்டும் தான் மாடிஃபை ஆல் இல்ல. ஓகே, புரியுதா? வியூ ஆல் மாடிஃபை ஆல். ஆனா இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், எப்படிங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா இப்போ ஒருத்தருக்கு வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வியூ ஆல் மாடிஃபை ஆல் வந்து கம்பெனில கொடுக்க சொல்றாங்க. அப்ப நான் போயிட்டு ஆயிரக்கணக்கான ஆப்ஜெக்ட் இருக்கு, உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் வியூ ஆல் மாடிஃபை ஆல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்க தேவையில்ல. ஒன்னொன்னா போய் கொடுத்துட்டு இருக்க தேவையில்ல. ஸோ என்ன பண்ணோம்னா செகண்ட் யூசர் ப்ரொஃபைல் இது வந்து ஹோல்சேல் வியூ ஆல் மாடிஃபை ஆல், சரிங்களா? வந்து என்ன பண்ணுங்க, வியூ ஆல் டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு இது ஒரு பர்மிஷன், சரிங்களா? வியூ ஆல் மாதிரி மாடிஃபை ஆல் டேட்டான்னு இருக்கும். இதை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒர்க் ஆயிரும். நீங்க போய் தனித்தனியா கொடுத்தீங்க, சரிங்களா? வியூ ஆல் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட் யாரும் என்ன பிரைவேட் வச்சிருந்தாலும் சரி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே பார்க்க முடியும். அப்படியே அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி ஆயிடுவார். அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன்ஸ்க்கு மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் மாதிரி வரும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் பர்மிஷன் மட்டும். இப்போ இவர் போயிட்டு புது ப்ராசஸ் பில்டர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாருன்னா எரர் அடிச்சிடும். ஏன்னா இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஈக்குவலான பர்மிஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இவருக்கு இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு யூசருக்கு வந்து வியூ ஆல் டேட்டா, மாடிஃபை ஆல் டேட்டா கொடுத்துட்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஈக்குவலான பர்மிஷன் எதுல மட்டும்? ஆப்ஜெக்ட்ல மட்டும், எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்ல மட்டும் இருக்கும். ஆமா, எதுவுமே பண்ண முடியாது. அட்மினால தான் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் சிஸ்டம்குள்ள. ஒரு யூசர் ஆட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஆமா, இப்போ வேணும்னா சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு தான் அட்வான்டேஜ். வேணும்னா ஒரு ஆளுக்கு மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லீவ்ல இருக்கீங்க, ஓகே, அட்மின் நீங்க ஒரே ஒரு அட்மின் தான் இருக்கீங்க. உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு பையனை கூப்பிட்டு, கம்பெனில ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு புது யூசர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவனை வந்து அட்மின் ஆக்க முடியாது. ஒரு புது யூசர் ஆட் பண்றதுக்காக ஒருத்தவனை அட்மின் ஆக்க முடியாது. சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆட் பண்ணா அவனுக்கு யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ண தெரியும். அப்படின்னா அந்த நீங்க இல்லாதப்போ ஒரு யாருக்காவது ஒருத்தர் புது யூசர் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஆட் பண்ணோம்னா இந்த பையன்ட்ட போய் ஆட் பண்ணிப்பாங்க. அப்ப அவனுக்கு என்ன கொடுப்பீங்க? இந்த வியூ ஆல் யூசர்ஸ், சாரி, இந்த யூசர்ஸ் மட்டும் ஆட் பண்ற மாதிரி பர்மிஷன், இல்ல ப்ரொஃபைல் மட்டும் மேனேஜ் பண்ற மாதிரி பர்மிஷன். இந்த மாதிரி தனித்தனி பர்மிஷனை கொடுத்து வச்சுக்கலாம். நிறைய பர்மிஷன் இருக்கு சிஸ்டம். நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே ஒவ்வொரு பர்மிஷன் இருக்கும் உள்ளுக்குள்ள, சரிங்களா? ரிப்போர்ட்டுக்கு தனி பர்மிஷன், டேஷ்போர்டுக்கு தனி பர்மிஷன். அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன பர்மிஷன் மட்டும் தனியா தேவைப்படுதுன்னா அதை கொடுத்துக்கலாம். ஆனா அவங்க அட்மின் ஆயிட மாட்டாங்க. அதுக்கு மட்டும் நீங்க தான் அட்மின். அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறீங்க அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் யூசருக்கு மட்டும். ஓகே, ரைட். இப்போ வியூ ஆல் மாடிஃபை ஆல் டேட்டா கொடுத்துட்டீங்களா? அதுல கண்ட்ரோல் கொடுத்து வியூ ஆல் டேட்டா, மாடிஃபை ஆல் டேட்டா கொடுத்தேன். வியூ ஆல் டேட்டா, மாடிஃபை ஆல் டேட்டா செக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சத்தம் கொடுத்துருங்க.
ஸோ இப்போ நீங்க ஷேரிங் செட்டிங்ஸ்ல போயிட்டு எந்த பிரைவேட் ஆப்ஜெக்டை ஓபன் பண்ணாலும் அதுல எல்லா டேட்டாவுமே தெரியும், எல்லா டேட்டாவும் மாடிஃபையும் பண்ண முடியும். வெறும் வியூ ஆல் டேட்டா மட்டும் கொடுத்தா பார்க்க மட்டும் தான் முடியும். நீங்க எடிட் பெர்மிஷன் இருக்கும் உங்களுக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல எடிட் பெர்மிஷன் இருந்தா கூட நீங்க எடிட் பண்ணீங்கன்னா தம்பி இதை மத்தவன் ரெக்கார்டு நீங்க எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும். சரிங்களா? இந்த வியூ ஆல் டேட்டா மாடிஃபை ஆல் டேட்டா இல்லைன்னா என்ன அர்த்தம்? மத்தவங்க ரெக்கார்டை தான் உங்களால மாடிஃபை பண்ண முடியாது. உங்க ரெக்கார்டை நீங்க எப்ப வேணா மாத்திக்கலாம். யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, இந்த வியூ ஆல் டேட்டா மாடிஃபை ஆல் டேட்டா ஆல்னாலே என்ன எல்லாரோடதும், உங்களோடதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் யாருமே போட முடியாது. ஓகே, கேன்சல் கொடுத்துருவா. எஸ், இல்ல அது வேணா கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க, அப்ப கன்ஃபியூஷன் ஆயிடும், மறந்துடுவீங்க வியூ ஆல் டேட்டா மாடிஃபை ஆல் டேட்டா கொடுத்ததே. ஸோ எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்க ப்ரொஃபைல்ல பண்ணதை பெர்மிஷன் செட்லயும் போய் கொடுக்கலாம். ஓகே, இங்க ப்ரொஃபைல்ல கொடுத்தீங்கல்ல இது பெர்மிஷனை, இதே பெர்மிஷன் செட்குள்ளேயும் போய் கொடுக்க முடியும். ஓகே, ஓகே, சரிங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம கன்சல்டன்ட் டாபிக்கு போறோம். அதுல பேசிக்ஸ் மட்டும் சொல்லித்தருவேன். சரிங்களா? அட்மின்றது ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷன். நீங்க வந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்றீங்கன்னா அட்மினை உங்களுக்கு காலம் பூரா அட்மினாவே வச்சிருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, தம்பி ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டப்ப அட்மினா, அடுத்து டெவலப்மெண்ட் கத்துக்கோ இல்ல கன்சல்டன்ட் கத்துக்கோ அப்படின்வாங்க. இல்ல ஃப்ரெஷரா இருக்கும் போதே இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸோட நீட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூல ஒரு என்ட்ரி பொசிஷன் போனோம்னா வெறும் அட்மினை மட்டும் வச்சு போக முடியும். ஆனா அதுக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ்ல மட்டும் பர்டிகுலர் ஜாப்ஸ் இருக்கும், சப்போர்ட் டீம்ல வேலை இருக்கும். ஓகே, நீங்க இதோட போகணும், எனக்கு வந்து நல்ல சேலரி நல்ல இதெல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு டெவலப்மெண்ட் படிக்கணும், இல்ல அடுத்து கன்சல்டன்ட் படிக்கணும். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க தனியா ஒரு கோர்ஸ் எடுக்கணும். அட்மின் படிக்கும் போதே என்ன பண்ணுவோம்னா, அதனாலதான் வந்து சில பேர் வந்து அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்திருப்பாங்க, இல்ல அட்மின் அண்ட் கன்சல்டன்ட் எடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கன்சல்டன்ட் வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ அட்மினா ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு அபெக்ஸ் தெரியுதான்னு கேட்பாங்க. ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ட்ரிகர்ஸ் பேசிக், இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ஒரு டெவலப்பரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்களுக்கு அட்மின் டாஸ்க் ஒன்று வருது. அட்மின் டாஸ்க்னா நம்ம அட்மின்றது யாரு, ஒரு டெவலப்பர் பண்ண வேண்டிய வேலையை, சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது லோ கோட் பிளாட்ஃபார்ம். ஒரு டெவலப்பர் பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஃபார்முலா போட சொன்னா நீங்க போட மாட்டீங்களா? அப்போ ஒரு 2 ஆர்டர் இருக்கு, அந்த 2 ஆர்டரோட எனக்கு சம் தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களால டோட்டல் போட்டு பண்ண முடியும்ல. இப்போ ஒரு ரோல் பேஸ் பண்ணி மட்டும் இவ்வளவு டிஸ்கவுண்ட் வரணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பண்ணிடுவீங்கல்ல. அதெல்லாம் யாரு பண்ணணும்? ஆக்சுவலி டெவலப்பர் பண்ண. பட் இங்க வந்து டெவலப்மெண்ட் இல்லாம உங்களால அட்மினால பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, ட்ரிகர்ஸ்ன்னு ஒரு இருக்கு, அதெல்லாம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா வரும். பட் அதையும் இன்னைக்கு இருக்கிற ஒர்க் என்னடான்னு டிப்ரூவ்டு சம்பளத்தை கொடுத்துட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அட்மின்னா இட் இஸ் அ காமன் இன்டர்செக்ஷன் பிட்வீன் டெவலப்பர் அண்ட் கன்சல்டன்ட் ரோல். ஸோ அதுல கொஞ்சமும் இதுல கொஞ்சமும் இருந்தாதான் உங்களை வேலைக்கே எடுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கன்சல்டன்ட் டாபிக்ல உள்ள பேசிக்ஸ். ஏன்னா அதுவும் உங்களுக்கு சில சமயம் அதை ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஃபைன். கன்சல்டன்ட் டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம கிட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சர்வீஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், அப்புறம் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய. ஸோ ஒவ்வொரு டாபிக்குக்கும் தனித்தனி கன்சல்டன்ட், சேல்ஸ் கன்சல்டன்ட், சர்வீஸ் கன்சல்டன்ட், மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், இந்த மாதிரி கம்யூனிட்டி கிளவுட் கன்சல்டன்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா கன்சல்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இதுல சேல்ஸ்லயே இன்னும் நிறைய கன்சல்டன்ட்ஸ் இருக்கு. சேல்ஸ் கன்சல்டன்ட் மட்டும் கிடையாது, அதுலயே வந்து சேல்ஸ்குள்ளேயே வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான கன்சல்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கு. கன்சல்டன்ட் டாபிக் வந்து ரொம்ப ஈஸி, டெவலப்மெண்ட் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னா அபெக்ஸ் படிக்கணும், அப்புறம் விஷுவல் ஃபோர்ஸ் படிக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும், சீக்வல் படிக்கணும்,
படிச்சுக்கினே இருக்கணும். என்னென்ன புதுசா வருதோ அதெல்லாமும் படிக்கணும், ரைட்? ஆனா கன்சல்டன்ட் டாபிக் அப்படி இல்லை, அட்மின் மாதிரி தான். ஆனா பிசினஸ் தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சர்வீஸ் சூஸ் பண்றீங்க இல்ல சேல்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா சேல்ஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா தேவை. சேல்ஸ் வந்து எப்படி நடக்குது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்க சேல்ஸ் லைன்லயே ஒர்க் பண்ணிட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் மாறுறீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சேல்ஸ் பத்தி எல்லாமே தெரியும். இப்போ என்னோட பழைய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஃப்ரம் யூஏஇ. ஸோ அவங்க வந்து என்கிட்ட தனியாக கோர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஹீஸ் அ கன்சல்டன்ட் நவ். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ்ல வந்து யூஏஇல ஹீஸ் தி ஹெட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இஸ் தி ஹெட் ஆஃப். ஸோ அவர் வந்து ஹி குவிட் ஹிஸ் ஜாப் அண்ட் லேர்ன் சேல்ஸ் ஃபோர்ஸ் கன்சல்டன்ட். ஓகே, சேல்ஸ் கன்சல்டன்ட் ஆகிட்டாரு. ஸோ அவங்க வந்து டக்குன்னு படிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சேல்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இங்க வந்து சேல்ஸ் ஃபோர்ஸை எப்படி சேல்ஸுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றதான் கத்துப்பாங்க நம்ம கிட்ட. சேல்ஸே கத்துக்க மாட்டாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கும், சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட்டிங், இதெல்லாம். அதுல என்ன பண்ணணும், உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கத்துப்பாங்க. ஓகே, இப்ப நீங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா சேல்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குன்னா நீங்க எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து சர்வீஸ் எடுக்கணும்னா சர்வீஸ் எடுக்கலாம். நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா சர்வீஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்ட். ஏன்னா எல்லாருக்குமே சர்வீஸ்ன்றது ஒரு காமனான இது. நம்ம வந்து ஒரு கஸ்டமரா இருப்போம், நம்ம வந்து சப்போர்ட் எடுத்திருப்போம் சப்போர்ட் டீம் கிட்ட இருந்து, கரெக்ட்? ரொம்ப ஈஸியா இருக்கும். புதுசா இருக்காது. நம்ம சேல்ஸ்னா நம்ம அந்த சேல்ஸ்ல அதுவும் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் அதுவும், ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு கஸ்டமரோட லைஃப் சைக்கிள், லீடு, ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் கஸ்டமர், கரெக்ட்? ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் யாரு. ஸோ அதெல்லாம் சேல்ஸோட டெர்மினாலஜிஸ் அதெல்லாமும் கற்றுக்கணும், சரிங்களா? ஃபைன். இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனை பற்றி ஓவர்வியூ கொடுத்துட்றேன், சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தது தான், திருப்பி இதை நம்ம ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சேல்ஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிடுங்க. சேல்ஸ்ல சேல்ஸ்னா முக்கியமானது லீடு, ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் கான்டாக்ட், அக்கௌண்ட். ஸோ ஒரு கஸ்டமரா குதிக்க மாட்டாங்க, ரைட்? தே ஹேவ் டு கோ த்ரூ அ லைஃப் சைக்கிள். அதை வந்து கஸ்டமர் லைஃப் சைக்கிள்னு சொல்லலாம், இல்லை சேல்ஸ் லைஃப் சைக்கிள்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சேல்ஸ் லைஃப் சைக்கிள்னா என்ன? கஸ்டமர் வந்து முதல்ல லீடா வருவாரு நம்ம கடைக்கு வந்துட்டு. இப்போ நீங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா ஒரு குழம்பு பருப்பு எவ்வளவு 1 கிலோன்னு கேட்டு போவாங்க, கரெக்டா? கேட்டுட்டு நீங்க ஒரு 200 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் பக்கத்து கடையில போய் கேட்பான், அங்க எவ்வளவு, எங்க கம்மியா குவாலிட்டி இருக்கோ அங்கதான் போய் வாங்குவான், கரெக்டா? ஸோ வெறும் என்கொயரி பண்றவனதான் ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணுவான், இப்போ உங்க கடையில தான் குவாலிட்டியாவும் இருக்கு, நல்லா சீப்பாவும் இருக்குன்னா ஒரு 10 கடை ஏறி இறங்கிட்டு அப்புறம் சரி இப்போ எனக்கு வந்து 1 கிலோக்கு வந்து 200 ரூபாய், எனக்கு 5 கிலோ தேவைப்படுது, இப்ப என்ன ரேட்டு கொடுப்பீங்கன்னு கேட்கான். டிஸ்கவுண்ட், வாரண்டி, கேரண்டி இதெல்லாம் கேட்பான், கரெக்ட்? கேட்டு அதுக்கு வந்து இப்ப என்ன அர்த்தம்னா லீடா இருக்கிறவன் உங்களை செலக்ட் பண்ணிட்டான். செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா இப்ப நீங்க கரெக்டா நேக்கா பேசி அவனை கரெக்டா உங்க வலையில விட வச்சுட்டீங்கன்னா உங்க கஸ்டமர் ஆயிடுவான், கோரம்பருப்பு வாங்கிடுவான், 5 கிலோ வாங்கிட்டு போயிடுவான். இல்ல நீங்க சொதப்பிட்டீங்கன்னா ஒன்று வின் ஆகலாம், இல்ல லாஸ்ட் ஆகலாம், தான் கான்செப்ட், சரிங்களா? லீடா இருக்கிறவன் இப்போ உங்ககிட்ட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், ஜஸ்ட் டேக்கிங் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் process. So who is an opportunity? Opportunity is nothing but a lead which is taking the either it can be a lead or either can be a customer. Or opportunity, an opportunity can either be won or lost. So but opportunity or definition கேட்டாங்கன்னா opportunity is nothing but a lead who is taking the next step in the buying process. Buying process அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுவாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏசி வாங்க போறீங்கன்னா ஒரு கடையில போயிட்டு ஃபர்ஸ்ட் லீடா கேட்டிருப்பீங்க, அப்புறம் ஒரு 2-3 கடை ஏறி இறங்கிட்டு எது பெஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த கடையில போயிட்டு என்ன பண்ணுவீங்க, எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இஎம்ஐ இருக்கா, ஸோ எனக்கு எத்தனை இஎம்ஐ வரும், இதெல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்பீங்க. இல்லை எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க, நான் 2 ஏசியா எடுக்கிறேன், இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்கல்ல, அது பேர் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ நோ பிகம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட் ஸ்டோர். ஓகே, ஸோ அவங்க ஒழுங்கா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க அவங்ககிட்ட ஏசி வாங்குவீங்க. அப்போ தென் யூ பிகம் அ கஸ்டமர். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் உஷாவை லீடுன்னு போட்டிருப்பாங்க.
லீடுல இருந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப மாறுவீங்கன்னா நீங்க when you take the next step அவங்கள்ட்ட போய் கொட்டேஷன் கேட்பீங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணுவாங்க, கொட்டேஷன்லாம் அனுப்புவாங்க. ஓகே, ஸோ லீட் ஸ்டேஜ்லயும் அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து இதுதான் இப்படித்தான் சொல்ல முடியாது, பட் இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ லீடு, ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கேன் பி இதர் வின் ஆர் லாஸ்ட். இப்போ சில கன்சல்டன்ட் இதெல்லாம் என்ன கேட்பாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே கஸ்டமரா மாத்துங்கன்னு. இதெல்லாம் காமன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த சேல்ஸ்ல ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு அப்ளிகேஷன் தெரிஞ்சிருச்சு. இதுல லீட் ஓபன் பண்ணுங்க. ஒரு லீட் ஒன்று கிரியேட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த லீட் எல்லாம் எப்படி வரும்னா, சில பேர் வந்து நம்ம கடை வச்சிருக்கோம்னா நம்ம ஸ்டோருக்கே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அப்போ நீங்க அந்த ஸ்டோர்ல வர கஸ்டமரை உங்க பேர் என்ன, இது என்ன, இமெயில் என்ன, அட்ரஸ் என்ன எல்லாம் கேட்டு இங்க என்டர் பண்ணிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்ல இருந்து என்கொயரி பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ நம்ம வெப்சைட்டும் சேல்ஸ் ஃபோர்ஸும் கனெக்ட் ஆயிருக்கும். அதுல வெப்சைட்ல அந்த ஃபார்ம் இருக்கு தெரியுமா, நீங்களே பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு க்ரீச் இருக்கு, அதுல போயிட்டு என்ன பண்ணிருப்பீங்க, உங்க பேரு இதை டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதே ஏன்னா அந்த வெப்சைட்டும் சேல்ஸ் ஃபோர்ஸும் இன்டெகிரேட் ஆயிருக்கும். ஓகே, இன்டெகிரேஷன்ஸ் கேட்டீங்கல்ல. இன்டெகிரேஷன்ஸ்னா என்ன, ஒரு அப்ளிகேஷனும் இன்னொரு அப்ளிகேஷனும் இன்டெகிரேட் ஆகும். சேல்ஸ் ஃபோர்ஸும் மற்ற அப்ளிகேஷனும் இன்டெகிரேட் ஆகும். அதான் நான் சொன்னேன்ல, எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு 3 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டர்ட், கஸ்டம். எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் நம்மளால அட்மினை வச்சு கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஏன் கிரியேட் பண்ண முடியாது, நம்மளால கோடுக்கு, நமக்கு உங்களுக்கு கோடு தெரிஞ்சா பண்ணலாம். ஓகே, பட் நம்மளுக்கு அட்மின் கோர்ஸ்ல கோடு கவர் பண்ணுவோமா மாட்டோம். ரைட்? ஸோ உங்களால பண்ண முடியாது. ரைட்? டெவலப்பர் தேவை. ஆமா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு அப்ளிகேஷனும் இன்னொரு அப்ளிகேஷன் இன்டெகிரேட் ஆகும்போது அது பேர் இன்டெகிரேஷன் சொல்லுவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, வெப்சைட்ன்றது ஒரு அப்ளிகேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்காங்க. ஓகே, ஒஹாயோ பிரைமரி ஸ்கூல்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டா நிறைய விஷயங்கள் வந்து இன்டெகிரேட் ஆயிட்டே தான் இருக்கு. கூகுள் ஏதாச்சும் சர்ச் பண்ணோம்னா அமேசான் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா ஆமா, ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தோம்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும். ஒரு பிசினஸ் பண்றோம்னா நம்மளுக்கு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ கஸ்டமரோட பிசினஸ்ல அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா நிச்சயமா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் சேர்ந்து தான் வரும். ஓகே, சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டுமே இருக்கு. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து ஃபிளைட் எடுக்கிறீங்க. ஃபிளைட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜேர்னி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஓ இல்லை ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு இமெயிலோ வரும். அதுல அந்த இமெயில்குள்ளேயோ வாட்ஸ்அப்லயோ போனீங்கன்னா ஒரு சர்வே லிங்க் இருக்கும். அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்தே சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து சர்வே அனுப்பலாம். ஆனா இப்பெல்லாம் வந்து சொபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் வந்துருச்சு. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நீங்க நம்ம கொடுக்குற காசுக்கு சும்மா இத்தினூண்டு ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஏதோ கொடுக்கணுமேன்றதா கொடுப்பாங்க. ஆனா இப்ப சர்வே மங்கின்னு அதை வச்சு பண்ணோம்னா சூப்பரா நம்ம ட்ராக் பண்ண முடியும். எத்தனை பேர் சர்வே பார்த்துட்டாங்க, எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இது எல்லா டீடைல்ஸையும் நம்மளுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸையும் சர்வே மங்கியும் இன்டெகிரேட் பண்ணிருப்போம். எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் அது இருக்கும். சேல்ஸ் ஃபோர்ஸும் சர்வே மங்கியும் இன்டெகிரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கோயிங் பேக், இந்த லீடுன்றது சில சமயம் வந்து நம்ம ஸ்டோர்ல வரலாம், இல்ல ஒரு வெப்சைட்ல இருக்கும், ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அந்த ஃபார்ம்ல அவங்க ஃபில் பண்ணும்போது இங்க வந்து லீடா விழுந்துரும். சரிங்களா? இல்ல சில கம்பெனிஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம், லீடை போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது எக்ஸல் ஷீட் கொடுத்துருவாங்க. அவங்க எங்க போய் பர்ச்சேஸ் பண்றோமோ அது எக்ஸல் ஷீட்ல ஒரு 1000 லீட் கொடுக்குறாங்கன்னா டேட்டா இம்போர்ட்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியது, ஆனா இன்னும் பார்க்கல. ரைட்? அந்த டேட்டா இம்போர்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, எக்ஸல் ஷீட் இருக்கிற லீடை எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இங்க லீடா வந்து விழுந்துரும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க, அதாவது இந்த கன்சல்டன்ட் டாபிக்ன்றது இப்போ வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தான் தெரியும். கரெக்டா? இப்போ வந்து நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம், ஆனா எதுக்காக பண்றோம் அப்படின்றது கன்சல்டன்ட் டாபிக் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கத்துப்பீங்க. அப்படியே பிசினஸ் லெவல்ல எதுக்கு இது கேட்கறாங்க, ஓகே, சர்வேனா என்ன, எதுக்கு சர்வே அனுப்புறோம், இது வந்து கோடு இல்லாம அனுப்பலாமா, இல்ல கோடு வச்சுதான் அனுப்பலாமா, கோடிங் பண்ணாதான் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்குன்னு நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஓகே,
ஓகே. ஓகே சரி பண்ணிட்டீங்களா? சரிங்களா? பண்ணிட்டேங்க. லீடை வந்து ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்ணணும் ஒர்க் பண்றதுக்கு, நம்ம கம்பெனியில இருக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு அசைன் பண்ணணும். ஸோ இது சம்பந்தமா இது இப்போ ஒரு 1000 1,00,000 லீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொன்றா போய் மேனுவலா அசைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த லீடை கரெக்டா ஒர்க் பண்ணாதான் நம்மளால எல்லாத்தையும் ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இதை வந்து கரெக்டான டைமுக்கு யாராவது கண்டுக்காம விட்டாங்கன்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எப்படி லீடு அசைன் பண்றது, அதை எப்படி இது பண்ணாம ஒரு நிமிஷம் இது வளர்ச்சி இதா இருக்கு இன்னும் என்ன உடவுல ஸோ ஒண்ணு இப்போ லீடை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா யாருமே ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ்கலேட் பண்ணோம். இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வைக்க முடியாது தனியா. கரெக்டா? சரியா? ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் இருக்குமா? இந்த மாதிரி ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா அசைன் பண்றது, உங்களை இது பண்ணி எஸ்கலேட் பண்றதுக்கலாம், டெர்மினேட் பண்றதுக்கலாம். ஆமா, அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல சொன்னேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு, ஞாபகம் இருக்கு. பட் ஓகே ஓகே. இல்ல ஆனா நிறைய பேர் ஓப் அடிச்சிட்டு தானே இருக்காங்க. பட் அவங்க டெர்மினேட் ஆகவே இல்லையா அது கேக்குறேன். அது ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா அதை வந்து எஸ்எல்ஏன்னு சொல்லுவோம். எஸ்எல்ஏ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எஸ்எல்ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும், அந்த உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியை ஒழுங்கா பண்ணலன்னா, அந்த டைம்குள்ள பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் ஃபோர்ஸை எஸ்கலேட் பண்ணி விடுறோம். ஓகேங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லீடை எப்படி அசைன் பண்றது, எஸ்கலேட் பண்றது இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து லீடுக்கும் இப்போ இந்த லீட் அசைன் ரூல்ஸ், ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ரூல், இப்போ வந்து ஒரு புது லீடு வருது, ஒரு என்கொயரி வருதுன்னா, உங்களுக்கு பிசினஸ், நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, ஒரு லீடு வந்து லீடுன்றது என்ன, என்கொயரி தானே. ஸோ இப்போ ஒரு என்கொயரி வருது அப்படின்னா முதல்ல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கு ஆட்டோ ரெஸ்பாண்ட். இது அதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கும். ஒரு கேஸ் வருதுன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா, இல்ல முதல்ல கேஸை உடனே பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்ல. இப்போ ஒரு கம்பெனிக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 500 கேஸாவது வரும். கரெக்டா? ஒரு பெரிய கம்பெனினா 500 கேஸாவது கண்டிப்பா வரும். கரெக்ட்? அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஆளை போட முடியுமா? இந்த மாதிரி நீ வந்து தம்பி ஒரு நாளைக்கு 1,00,000 கேஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண பாஞ்சு ஆளை போட முடியுமா? முடியாது. சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணாதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது நான் ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லித்தரேன், லீடுக்கோ கேஸ்க்கோ சொல்லித்தரேன். அதே தான் ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். சரிங்களா? லீடுன்றது சேல்ஸ் ஆப்ஜெக்ட், கேஸ்ன்றது சர்வீஸ்ல உள்ள ஆப்ஜெக்ட். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான். சரிங்களா? என்ன பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் கேஸுக்கு சொல்லித்தரேன். சர்வீஸ் அப்ளிகேஷன் கேஸுக்கு. இப்போ லீடு, கான்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, சாரி இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்ல, லீடு, ஆப்பர்ச்சுனிட்டி, கான்டாக்ட்ஸ். ஓகே, இதுதான் முக்கியமா சேல்ஸ். நான் இதுல பேசிக் தான் சொல்லி தருவேன், ஏன்னா இதுல பேசிக் தான் நம்ம அட்வான்ஸ் ஸ்கோப்ல இருக்கும். நீங்க கன்சல்டன்ட் இது உங்களுக்கு ஃபுல்லாவே அந்த கன்சல்டன்ட் பத்தி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் கன்சல்டன்ட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா சர்வீஸ் கன்சல்டன்டோட எல்லா இதையும் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் செட்டப் போயிடுங்க. அட்மின் லாகின்ல செட்டப் போயிட்டு நம்ம கேஸுக்கு பார்க்க போறோம். எஸ், இப்போ கேஸ்ன்னு அடிச்ச உடனே இங்க கேஸ் அசைன்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு, ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ரூல் இருக்கு. இல்ல அங்க போங்கம்மா, கேஸ் அசைன்மெண்ட். அப்புறம் இங்க கீழே வந்து கேஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. இதுல முக்கியமான சில ஆப்ஷன்ஸ் இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் கிரியேட் ஆனவொன்னு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணோம். கரெக்டா? ரைட்? அதுக்கு தான் இந்த ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ரூல். ஸோ அதை ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ரூல்குள்ள போயிடுங்க. ஓகே, இப்போ இந்த ரூல் நேம் வந்து என்ன பண்ணுங்க, just give it as probably we can call this auto response rule னே போட்டுருங்க. கேஸ் ஆட்டோ. முக்கியமா இதை ஆக்டிவா எனேபிள் பண்ணிடணும், அப்பதான் இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, சேவ் கொடுத்துருங்க. திருப்பி இது கிரியேட் ஆயிரும், எடிட் கொடுங்க. இப்போ அதை கிளிக் பண்ணுங்க அப்படியே.
கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து இதுல ஒரு நிமிஷம் அது இல்ல இப்ப என்ன வந்து ரூல் என்ட்ரிஸ் இருக்கு, அதுல நியூ கொடுத்துருங்க. இந்த ரூல் என்ட்ரியில சார்ட் ஆர்டர் 1 கொடுத்துருங்க. ரூல் கிரைட்டீரியா எல்லா இதுக்குமே ஆட்டோ ரெஸ்பாண்ட் பண்ண போறோம். சரிங்களா? இல்ல எனக்கு வந்து இப்போ வந்து ப்ரையாரிட்டி கேசஸ்க்கு மட்டும் தான் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் வேணும், லோ ப்ரையாரிட்டிக்குலாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு போகலாம். சரிங்களா? உங்க ப்ராஜெக்ட்ல என்ன கண்டிஷன் அதுக்கு பண்ணுங்க. பட் மோஸ்ட்லி எல்லா பிசினஸ்லயும் எந்த கேஸா இருந்தாலும் முதல்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால நான் கண்டிஷனை நல்லன்னு வைக்க போறேன். வச்சுட்டு இப்ப கீழே ஸ்டெப் 3ல வந்து என்ன கேட்கும், என்ன அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குது. கரெக்டா? சும்மா உங்க பேர் கொடுத்துருங்க. அப்போ உங்க பேர் போட்டு அந்த இமெயில் போகும். இப்ப இந்த இமெயில் அட்ரஸ்ல இருந்து போகும். ஓகே, இமெயில் அட்ரஸ் வந்து உங்களோட சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு யூசரோட இமெயில் ஐடியா இருக்கணும். நீங்க மட்டும் இப்ப யூசர்ல கொடுக்காத ஒரு இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணாது. ஓகே, அதான் கீழே போட்டிருக்காங்க பாருங்க. இமெயில் அட்ரஸ் கீழே படிச்சு பாருங்க. அதை sender email address must be either one of your verified organization wide email address or the email address in your Salesforce. Okay, ma'am. Okay. Yes. Okay. To be done. Yeah, done. Reply to address. ரிப்ளை இப்போ சில கம்பெனி வந்து இமெயில் அனுப்பும் போது வந்து நோ ரிப்ளைல இருந்து ஒரு இமெயில் ஃப்ரம் இமெயில் வந்து அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா நோ ரிப்ளை அது வந்து அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இந்த இமெயில என்ன போட்டிருப்பாங்க, இஃப் யூ ஹேவ் ஃபர்தர் queries do not reply back to this email அப்படின்னு போட்டு in case if you want to reach out to support team please reach out to support at the company போட்டு வரும். ஸோ அந்த ரிப்ளை டு இமெயில் அட்ரஸ் தான் இது. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வேணுமோ இல்ல இந்த இமெயில் அட்ரஸ்க்கு யூசர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது டோட்டலி டிபெண்ட் ஆன் தி கம்பெனி. சரிங்களா? இப்போ என்ன இமெயில் டெம்ப்ளேட் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். கேஸ் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் பாருங்க. கீழே கேஸ் அசைன்மெண்ட் இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். கேஸ் அக்னாலஜ்மெண்ட் இருக்கா பாருங்க. கேஸ் ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். அதாங்க. இப்போ பாத்தீங்களா கீழே சர்வே ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகே, ஸோ இது நம்ம கொடுக்க தேவையில்ல, அப்படியே சேவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சோ இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு புது ஒன்று போய் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, சேவ் கொடுத்துறாதீங்க. ஓகேங்க. மேண்டேட்டரி மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஓகே. இப்போ கீழே செக் பாக்ஸ் இருக்கா, சென்ட் நோட்டிபிகேஷன் இமெயில் டு கான்டாக்ட், அதை செக் பண்ணீங்கன்னா மட்டும்தான், இல்லைன்னா ஒரு இப்போ சேவ் கொடுத்துருங்க. எல்லா வேலிடேஷன் ரூல்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா கொடுக்கணும். சேவ் கொடுத்துருங்க. இது இப்போ டிக் பண்ண ரைட்டா? டிக் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஓகேங்க. கான்டாக்ட்ஸ் நேம் உஷான் கொடுத்தோமா? அதுல இருக்கிறதா கொடுக்க முடியும். உஷான்றது தான் கொடுக்க முடியும். அது வந்து லுக்அப். ஓகேங்க. ஓகே, சரிங்க. இப்போ சாரி, இமெயில் அட்ரஸ் கொடுங்க. சாரி, நீங்க திருப்பி புதுசா தான் கிரியேட் பண்ணோம். இமெயில் ஆல்ரெடி இருக்குல்ல, அது ஓகே விட்டுருங்க. இப்போ நீங்க என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதுக்கு இந்த கஸ்டமர் இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, டாக்டர் ESMS, இதுக்கு ரெஸ்பான்ஸ் இமெயில் டெம்ப்ளேட் வந்திருக்கும்.
போய் செக் பண்ணி பாருங்க அந்த இமெயில். ஓகே இமெயில் ஐடியும் அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணாதான் வரும். ஓகே எஸ் பாத்தீங்களா அதான் ரைட். ஸோ எஸ் அவ்வளோதான். ஓகே டன் டன் கிளியர் அவ்வளோதான். யா ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கேஸ் வந்துச்சுன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணி விட்டுரும். இதே இப்போ கேஸ் வந்துடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த கம்ப்ளைண்ட்டை யாராவது நம்ம அசைன் பண்ணோம். கரெக்டா? அப்பதானே அந்த கம்ப்ளைண்ட் ரிசால்வ் ஆகும். இப்போ குவிதுன்னா அது எவனையாவது போய் நீ ஒவ்வொருத்தரா போய் பார்த்து அசைன் பண்ணப்பான்னு சொன்னா நிச்சயமா வேலையை விட்டு ஓடி போயிடும். கரெக்டா? ஸோ சிஸ்டம்லயே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அசைன்மெண்ட் பண்ண வைக்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷனல் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்னா எப்படி கால் சென்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சமாவது ஐடியா இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கால் சென்டர் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா, இப்போ நீங்க ஏர்டெல் கால் சென்டர் அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் தமிழுக்கு ஒன்று அனுப்புவோம், இங்கிலீஷ்க்கு +1 +2 +3 வாங்கி. கரெக்டா? அதோட பர்பஸ் உங்களோட ரெக்வஸ்ட்டை கிளாஸிஃபை பண்றதுக்காக. ஸோ இப்ப தமிழ் மட்டுமே ஒரு பர்சன் கிட்ட ஹிந்தியை போய் கொடுத்தோம்னா அவனுக்கு தெரியுமா? தெரியாது. கரெக்டா? ஸோ அப்ப ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு போகணும். கரெக்ட்? அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதை நம்ம அசைன் பண்ணும்போது ஒன்று லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசால்வ் பண்றதுக்கு தேவையான ஸ்கில் இருக்கவங்களுக்கு கிட்ட மட்டும்தான் அசைன் பண்ணும். கரெக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏர்டெல்ல ஒரு 5G செட்டிங்காக கால் பண்றீங்க. ஓகே, இந்த 5G செட்டிங்காக கால் நீங்க என்ன பண்ணுவீங்க, நேரா அந்த 5G ஐவிஆர்ல அந்த ஆப்ஷனை 5G செட்டிங்க்குன்னு சொல்லுவீங்க. ஐவிஆர் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா 5G அவுட் பண்ணும். ஓகே, ஸோ அதே நம்ம என்ன பண்ண போறோம், 5G டீம் இருந்துச்சுன்னா கரெக்டா 5G செட்டிங் கஸ்டமர் கேட்கறாங்க, அது கம்ப்ளைண்டர் 5G ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அதுக்கு போகும். இப்போ வேற ஏதாவது ஒரு ரிலேட்டடா SMS போல அப்படின்னா SMS டீம் யாரோ அவங்களுக்கு அனுப்பும். ஸோ ஸ்கில் பேஸ் பண்ணி நம்ம லாங்குவேஜ், ஸ்கில், அப்புறம் ப்ரையாரிட்டி. ஸோ ப்ரையாரிட்டி ஹை ப்ரையாரிட்டி கேசஸ்க்கு தனியா ஏதாவது ஒரு டீம் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு தனியா ஒரு மெம்பர்ஸ் வச்சிருப்பாங்க, இல்ல அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கியூ வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. எஸ்கலேட்டட் கேசஸ், ப்ரையாரிட்டி கேசஸ் டைப் வச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஐபி கஸ்டமரா இருந்தா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் இல்ல இந்த ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் இல்ல எந்த சர்வீஸ் இருந்தாலும் விஐபிஸ்க்குன்னு தனியா டீம் வச்சிருப்பாங்க. இப்போ நான் விஐபி டீம்ல இருக்கேன், ஒரு ஆக்ட்ரஸோட மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியாமல எனக்கு ஆக்டர், நான் மட்டும் சாதாரணமா அந்த டீம்ல ஒர்க் பண்ண முடியாது. நான் அந்த டீம்ல சேரணும்னாலே என்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ், என்னோட ஆதார், நான் எங்க இருக்கேன், அப்புறம் என்னோட பேக்ரவுண்ட் செக் இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த டீமுக்குள்ளேயே விடுவானுங்க. ஓகே, அதுலயும் எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அந்த டீம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஐபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு விஐபி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது விஐபி டீமுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ரவுட்டிங் ஒன்று லாங்குவேஜ், கேஸ், இல்ல அந்த கேஸோட கிளாசிபிகேஷன், எஸ்கலேட்டட் கேஸா, ஹை ப்ரையாரிட்டி கேஸ், இல்ல அந்த நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஏர்போர்ட்ல கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்றேன். என்னோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ பேக்கேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். எப்போ பார்த்தாலும் பேக்கேஜ்னாலே கம்ப்ளைண்ட்ஸ் தான். எனக்கு பேக் வரல, அதில் பேக்குள்ள இருக்க பொருள் காணா போச்சுருவான். ஸோ அந்த கம்ப்ளைண்ட், அந்த நேச்சர் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ற டீமுக்கு அனுப்பணும். இப்போ பேக்கேஜ் கம்ப்ளைண்ட்டை தூக்கிட்டு நான் போயிட்டு செக்கிங் டீமுக்கு கொடுத்தா எப்படி பார்ப்பான், அவன் பார்ப்பான். கரெக்ட்? ஸோ அந்த லாஜிக்கை கரெக்டா இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணி உங்களோட அட்மின் லாகின்ல செட்டப் உள்ளார போயிடுங்க. கேஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, எதுக்குள்ள போணும் செட்டப்ல? அடிங்க, என்னது கேஸ் மட்டும் அடிங்க. ஓகேங்க, ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அசைன்மென்ட் ரூல்ஸ். ஓகேங்க, ஓகே, போயிட்டு இப்போ நியூ அசைன்மெண்ட் கொடுத்துருங்க. ஓகே,
இதுல ரூல் பேர் கொடுத்துருங்க, அசைன்மெண்ட் ரூல்னு போட்டுருங்க, ஆக்டிவ் ஆக்கிடுங்க. நியூ ரூல் என்ட்ரி. சார்ட் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு தெரியுமா? இப்ப நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்ல சொல்லியிருப்பேன், ஒரே அப்ரூவல் ப்ராசஸ் ஒரே எங்கெங்கெல்லாம் சார்ட் ஆர்டர் வருதோ நீங்க மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த அசைன்மெண்ட் ரூல் ஒண்ணுதான் கரெக்டா, ஆனா இதுலயும் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு கண்டிஷன் ஒரு அசைன்மெண்ட் ரூல் கீழே நிறைய சார்ட் ஆர்டர் வச்சு நிறைய கண்டிஷன்ஸ் வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் சார்ட் ஆர்டர் எதுவோ அதுல போய் செக் பண்ணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் சார்ட் ஆர்டர். இதுல கண்டிஷன் கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதுல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பெர்ஃபார்ம் பண்ணும். அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்குள்ள போகும், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆனா நெக்ஸ்ட் போகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதான் சார்ட். சார்ட் ஆர்டரை நம்ம மாத்திக்கவும் செய்யலாம். இப்போ 10ஆவதா இருக்கிறத கூட நம்ம 3ஆவதா மாத்திக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம 1 கூட கொடுக்கலாம். 1 தான் கொடுக்கலாம். இப்போ இனிஷியலா இருக்கும்போது 1 கொடுக்கலாம். 1 தான். ஓகே ஓகேங்க. சோ எல்லாமே ரிலேட்டட். சோ இது 1 தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா மீட் பண்ணிட்டு அத சரியாச்சுன்னா அதுலயே போய்டும். இன் கேஸ் அது இது பண்ணலன்னா இதுக்கு வரும். அப்படியா இந்த ரூலுக்கு? ஓ கீழ வந்துருங்க. இப்போ இது வந்து அசைன்மெண்ட் ரூல். அசைன்மெண்ட் வந்து ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி தான் அசைன் பண்ணணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். சோ கண்டிஷன் கொடுத்து தான் ஆகணும். இப்ப அசைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல அசைன் பண்ற லாஜிக்ல கியூஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஒரு கன்சல்டன்ட் டாபிக்கோட கான்செப்ட். அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கியூ கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு இங்க வருவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷன் கொடுத்துடலாம். ஸோ கண்டிஷன் என்ன கொடுக்கலாம்? கேஸோட ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல விஐபியா இருந்தா விஐபி பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல ஸ்கில்லா இருந்தா ஸ்கில் பேஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் கேஸ்னா அதை டீம் தானே சால்வ் பண்ண முடியும். கரெக்டா? எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்தந்த கேஸ் டைப்பா அவங்க சால்வ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதை இப்போ டைப்பை பேஸ் ஓகே. இப்போ இந்த இடத்துல டைப்னு இருக்கு. இப்போ ரியல் வேர்ல்டுல எப்படி இருக்கும்? இதுவும் ரியல் வேர்ல்டு தான். கரெக்டா? டைப்ன்றதே ஒரு நல்ல ரியல் வேர்ல்டு கான்செப்ட். பட் இன்னும் பெட்டரா கொண்டு வரணும், நீங்க ஒரு பிக் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நீங்க கேஸ் ஆப்ஜெக்ட்ல ரிலேஷன்ஷிப்ல லாங்குவேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த பிக் லிஸ்ட்டுக்கு வேல்யூஸ் என்ன கொடுப்பீங்க? இங்கிலீஷ், ஹிந்தி, இட்டாலியன், ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கொடுப்பீங்க. ஓகே, அப்போ நான் இப்போ வந்து இங்கிலீஷ் கேசஸா இருந்தா இங்கிலீஷ் கியூக்கு அசைன் பண்ணுங்க, இல்ல இங்கிலீஷ் டீமுக்கு அசைன் பண்ணுங்க. கேசஸா இருந்தா பிரெஞ்சு டீமுக்கு அசைன் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லுவேன். கரெக்டா? அவ்வளவுதான். ஸோ இங்க கண்டிஷன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுவேன். பட் இப்போ லாங்குவேஜ் பேஸ் பண்ணினா நீங்களே லாங்குவேஜ்னு ஒரு பிக் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஃபைன். ஓகே, நீங்க பண்ணுங்க. டைப் செலக்ட் பண்ணுங்க. அதுல டைப் கொடுத்துருங்க. TYP come down. இந்த கீழ வந்து T இருக்கிற ஏரியா. ஓகே, ஸ்டெப் இங்க இருக்குங்க. ஓகே, ஆபரேட்டர்ல ஈக்குவல்ஸ் மெக்கானிக்கல். அவ்வளவுதான். இதுல ஸ்டெப் 3ல யூசர்ல இப்போ ஒண்ணு இதை வந்து ஒரு யூசருக்கு அசைன் பண்ணலாம், இல்ல ஒரு கியூக்கு அசைன் பண்ணலாம். யூசர்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மெக்கானிக்கல் கேஸ்லாம் அந்த ஒரே ஒரு ஆளுக்கு போகும். இப்போ ரியல் வேர்ல்டுல எப்படி பண்ணுவோம்? ஒரு மேனேஜர் இருப்பான் மெக்கானிக்கல் டீமுக்கு, இல்ல மெக்கானிக்கல் டீம் லீடோ மேனேஜரோ இருப்பான். அவனுக்கு இதை அசைன் பண்ணி அவனா பார்த்து எவனுக்கு எதை அசைன் பண்ணுமோ அவன் அசைன் பண்ணிக்குவான். ஓகே, இல்ல இப்ப கியூக்கு எப்படி அசைன் பண்றது அப்படின்றத சொல்லி தந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன் எதுவுமே பண்ணி இருக்கட்டும். செட்டப்ப திருப்பி கியர் ஐகான் மேல கிளிக் பண்ணுங்க. மேல கியர் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எஸ், இந்த செட்டப்ல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. வாய்ஸ் சரியா கேட்கலங்க. சரி, ஓகே, செட்டப்ல போறேன். கேசஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. கியூ அடிங்க.
நியூ ஆர் நியூ கொடுத்துருங்க. ஓகே. மெக்கானிக்கல் கியூன்னு போடுங்க. கியூனா எதுக்கு, இது என்னது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ கியூன்றது என்னதுன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ கண்டெய்னர். ஓகே, அது ஒரு டப்பா, அவ்வளவுதான். இந்த டப்பா உங்களுக்கு என்னென்ன தேவை, அது எதுவாக இருக்கலாம். ஸோ எதுவா இந்த சென்ஸ்னா, இப்போ ஒரு கியூக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டோட ரெக்கார்டு மட்டும் இல்ல, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸோட ரெக்கார்டை நம்ம இந்த கியூக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்ப இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் டீம் இருக்காங்க, அப்புறம் பிரெஞ்சு ஸ்பீக்கிங் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெஞ்சுல ஒரு இமெயில் வருது, இல்ல பிரெஞ்சு கஸ்டமர் வந்து போன்ல கால் பண்றாங்க அப்படின்னா, அது கரெக்டா பிரெஞ்சு தெரிஞ்ச டீமுக்கு தானே அந்த கம்ப்ளைண்ட் போகணும், அப்பதானே அவங்க சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பிரெஞ்சு டீம் யார் யாருக்கெல்லாம் பிரெஞ்சு தெரியுமோ அவங்கள இந்த கியூக்குள்ள ஆட் பண்ணிடுவோம். ஓகே ரைட். ஸோ பிரெஞ்சு கேசஸையும் இதுல போடுவோம், பிரெஞ்சு பேசுற கான்டாக்ட்ஸையும் இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே, அப்ப கியூக்குள்ள பேசுற கஸ்டமர், ஓகே, அவங்களையும் இந்த கியூக்குள்ள சேவ் பண்ணலாம். பிரெஞ்சு பேசுற கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதையும் இங்க வைக்கலாம். அப்புறம் பிரெஞ்சு ரிலேட்டடா பேசிக்கலி இப்போ கான்டாக்ட்ஸ், அப்புறம் கஸ்டமர்ஸ், அப்புறம் வேற என்ன வரும், ஒரு காம்பன்சேஷன் வருது, இல்ல வேற ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பிரெஞ்சு ரிலேட்டடா எது இருந்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கரெக்டா? ஸோ அதை என்ன பண்ணுவோம், அந்த பிரெஞ்சு டீமுக்கு அனுப்பணும். ரைட், அந்த டீமுக்குள்ள கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பான், அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் டீல் பண்றதுக்கு ஒருத்தன் இருப்பான், அவன் எவன் இருக்கானோ அவங்க அதை பார்த்துப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்போ கியூன்றது என்னது, இட் இஸ் நத்திங் பட் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள யூ கேன் ஸ்டோர் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ரெக்கார்ட். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ரெக்கார்ட். ஓகே, கான்டாக்ட் ரெக்கார்ட் வச்சுக்கலாம், ரெக்கார்ட் வச்சுக்கலாம், காம்பன்சேஷன் ரெக்கார்ட் வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஓகே, அந்தந்த டீமுக்கான மெம்பர்ஸ் இருக்கணும், யூசர்ஸ் இருக்கணும், எம்ப்ளாயிஸ் இருக்கணும், அப்பதான் அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கியூ பிரயோஜனம் இல்லை. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள உழுகும், புது கஸ்டமர்லாம் வருவான், ஆன்போர்ட் ஆவான், ஆனா எதுவுமே நடக்காது. ஓகே எஸ், அதுக்கான ப்ராப்பர் யூசர் வந்து எல்லாமே இருக்கணும். ஆமா ஆமா. இப்போ இந்த கியூக்கு ஒரு இமெயில் வச்சுக்கலாம். எதுக்கு இந்த கியூக்கு இமெயில்னா, இப்போ புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த இடத்துல நோட்டிஃபை ஆகும், இந்த கியூக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அசைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் போகும். அது இந்த கியூவோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ கியூன்றது ஒரு டப்பா. கரெக்டா? கீழே வந்து இந்த டப்பாக்குள்ள என்னென்ன இது வேணுமோ சென்ட் இமெயில் டு மெம்பர்ஸ் கொடுத்தாதான் போகும், இல்லைன்னா போவாது. ஓகே சரி. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். கேஸ், கான்டாக்ட் என்ன வேணா போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கேஸ் போட்டுக்கோங்க, அது நம்மளுக்கு அது கேஸ் தான் தேவை. சரிங்களா? இப்போ கான்டாக்ட் வேணாலும் கான்டாக்ட் போடுங்க, கான்டாக்ட், அக்கௌண்ட், ஸ்விக்கி ஆர்டர், ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்குள்ள. ஸ்விக்கி ஆர்டர் இல்ல இருக்கும், இருக்கு. ஓகேங்க, போட்டீங்களா? போதும், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கியூவோட மெம்பர்ஸை டிசைட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுங்க, அட்மின் யூசரை மெம்பரா போட்டுருங்க, இல்ல செகண்ட் யூசரா இந்த கியூ மெம்பரா போட்டுருங்க. வேணாம், செகண்ட் யூசரை மட்டும் போடுங்க, ரிமூவ் பண்ணுங்க அட்மினை. செகண்ட் யூசரை இந்த கியூவோட மெம்பரா ஆக்கி விட்டுருங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணுங்க. ஸோ சண்டே ஒரு கிளாஸ் வச்சுக்கலாங்க, ரைட்? Yeah, sure. That will be our last class, okay? Yeah, okay. Yeah. இப்போ இந்த கியூல யார் மெம்பரா இருக்கா, செகண்ட் யூசர் மட்டும் இருக்காங்க, ரைட்? அவ்வளவுதான். இப்போ உங்களோட கேஸ் அசைன்மெண்ட் ரூல், ப்ரீவியஸ் பிரவுசர் டேப், உங்களோட பிரவுசர் டேபை மட்டும் இப்போ இந்த இடத்துல யூசருக்கு பண்றதுக்கு பதிலா கியூக்கு பண்ணணும். அந்த கியூல இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்காங்க. கரெக்டா? ஒண்ணு வந்து உஷா, இன்னொருத்தவங்க வந்து, கரெக்டா? இப்போ இந்த 2 பேர் கூட தான் விளையாண்ட் ஆகும். கரெக்டா? பட் ஆனா ரியல் வேர்ல்டுல இந்த கியூல எத்தனை மெம்பர் வேணா வச்சுக்கலாம். இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்காக ஒண்ணு வச்சிருக்கோம். கரெக்டா? பட் ரியல் வேர்ல்டுல எத்தனை வேணும். ஓகே, இப்போ செகண்ட் இங்க ஓகே, மெக்கானிக். யா மெக்கானிக். இல்ல, அது கியூ கொடுத்துட்டேன். சோ இங்க இது வந்து கொடுத்துங்க, அந்த இது கிளிக் பண்ணி இமெயில் டெம்ப்ளேட்
கொடுத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ல என்ன இது வருதோ அந்த டெம்ப்ளேட்ல மெசேஜ் போகும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேஸ் அசைன்மெண்ட் தானே, கேஸ் அசைன்மெண்ட் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் அப்படியே சேவ் கொடுத்துருங்க. கேஸ் அசைன்மெண்ட் ரிலேட்டட். ஓகே. ஓகே, டன். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களோட கேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இந்த இப்போ நீங்க கேஸ் அசைன்மெண்ட்ல பண்றீங்கல்ல, இதே தான் நான் ப்ராசஸ் பில்டர்லயும் பண்ணலாம். ஒரு புது கேஸ் கிரியேட் ஆகும்போது நியூ ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட், அசைன் இந்த ஓனரை இவங்கன்னு வைங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதோட இதை வந்து இந்த கியூக்கு போடுங்க, இது எல்லாமே நம்ம ப்ராசஸ் பில்டர்ல பண்ண முடியும். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன்பா இப்ப ப்ராசஸ் பில்டர்லயே பண்ணலாம், எதுக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னு. ஸோ அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும், அவருக்கு பண்ண தெரியும். ஆனா இந்த கன்சல்டன்ட் படிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க யூசரா இருப்பான். அவனுக்கு கான்ஃபிகர் தான் பண்ண தெரியும். அது மாதிரி போயிட்டு ப்ராசஸ் பில்டர் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. புரியுதா? ஒரு நிமிஷம் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுங்க. முக்கியமா செலக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த கான்டாக்ட் செலக்ட் பண்றீங்களோ அந்த கான்டாக்டுக்கு இமெயில் ஐடி இருக்கணும். சரிங்களா? இங்க இமெயில் ஐடி கொடுக்க சொல்லுங்க. போங்க, கான்டாக்ட் செலக்ட் பண்றீங்களா, அங்க சர்ச் கான்டாக்ட் நேம் கொடுப்பாருங்க. அதெல்லாம் கான்டாக்ட் கொடுக்கணும், அப்பதான் ஒர்க் ஆகும். இப்போ இது என் கஸ்டமருக்காக ஒரு கேஸ் கரெக்டா, எந்த கஸ்டமருக்காக இப்போ நீங்க சொல்லணும். இப்போ இந்த கான்டாக்டுக்கு அந்த கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல உஷான்ற கான்டாக்டுக்கு இமெயில் இருக்கணும் அதுல. ஓகே, கொடுத்துருங்க, உஷான்னு கொடுத்துருங்க. அது இல்லைன்னா என்ன பண்றதா செக் பண்ணல நம்ம போவாது. சரிங்களா? அது நீங்க கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி கொடுத்துருப்பீங்க. கீழே வாங்க. சரி, ஓகேங்க. ஓகேங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இமெயில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அசைன் யூசிங் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் கொடுக்கணுங்க. கேஸ் மெக்கானிக்கல் கொடுக்கணும். கரெக்டா? மெக்கானிக்கல் கேசஸ் தான் மெக்கானிக்கல் கியூல கொடுக்க போறோம். கரெக்டா? ஸோ டைப் குள்ள போயிடுங்க. மேல டைப் மிடில் இருக்கு, டைப் போயிடுங்க. இதெல்லாம் மெக்கானிக்கல். சரி, நீங்க இதை அசைனே பண்ண தேவையில்லை. இது யார் கிரியேட் பண்றா? அட்மின் யூசர் பண்றாங்க. இப்ப சேவ் பண்ணுங்க. இதோட ஓனர் இப்ப யார் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே, நம்ம வேலிடேஷன் டூர்ல சப்ஜெக்டா மேனேஜர். இப்போ ஓனர் யார் இருக்கா பாருங்க. ரைட் சைடுல டீடைல்ஸ் இருக்கா? கேஸ் ஓனர் ஆட்டோமேட்டிக்கா வந்து மெக்கானிக்கல் கியூல போய் அசைன் ஆயிடுச்சு. அப்ப நான் மெக்கானிக்கல் கியூவை எப்படி ஓபன் பண்ணி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கியூல இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கேஸ் தான் இப்ப கிரியேட் பண்ணிருக்கோம். மெக்கானிக்கல் கேஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த கியூல போய் விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு கேஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணுங்க. இப்போ டைப் வந்து மறந்துடாம மெக்கானிக்கல் கொடுக்கணும். அப்பதான் மெக்கானிக்கல் இதுல போய் விழுகும். வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா கான்டாக்டும் மறந்துடாம செலக்ட் பண்ணுங்க. அப்படியே சேவ் கொடுக்குவாங்க அசைன் பண்ணாம இல்ல அந்த செக் பாக்ஸ் கொடுக்கணுங்க. அப்பதாங்க போகும். அசைன் யூசிங் நீங்க சொன்னீங்க மெக்கானிக்கல் இது கொடுக்கணும். சரி, ஓகேங்க. ஆமாங்க, அதுவும் கொடுக்கணும், இதுவும் கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன மெக்கானிக்கல் டேப். ஓகே, ஆமா, ஆயிடுச்சு. கேஸ்ன்னு மேல இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. டேப், ஆப்ஜெக்ட் டேப் கிளிக் பண்ணிட்டு வியூவா மாத்துங்க. ரீசென்ட்லி வியூட்ல இருந்து மாத்தி விடுங்க அந்த லிஸ்ட் வியூ.
ஓகேங்க. ஸோ இதை வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் கியூ மட்டும் பண்ணுவோம். ஓகேங்க. அப்போ இப்படி போய் நம்ம மெக்கானிக்கல் கியூ வந்து ஓபன் பண்ணோம். ஓகே. அவ்வளோ லிஸ்ட் வியூல போய் பாத்தீங்கன்னா அது இருக்கும். இப்போ நம்ம 2 கேஸ் வந்து கிரியேட் பண்ணோம், 2மே இந்த கியூல அசைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த கியூல யார் இருக்கா, செகண்ட் யூசர் இருக்காரு. ஓகே, இப்போ நீங்க அட்மினா இருக்கிறதுனால உங்களால இந்த கியூவோட கண்டென்ட்டை பார்க்க முடியுது. நீங்க அட்மின் இல்லைன்னா இப்போ இந்த கியூக்குள்ள எந்த மெம்பர் இருக்காங்க, யார் இருக்காங்க, செகண்ட் யூசர் மட்டும்தான் இருக்காரு. கரெக்டா? கியூ கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, செலக்ட் பண்ணீங்க. அப்போ செகண்ட் யூசர் மட்டும்தான் இந்த கியூவோட கண்டென்ட்ஸை பார்க்க முடியும், மற்றவங்க பார்க்க முடியாது. டன். ஆனா அட்மின் யூசருக்கு தெரியுது, ஏன்னா இவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். முக்கியமான கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது புரியலன்னா என்ன பண்ணுங்க, உங்க அட்மின் லாகின்ல போயிட்டு கியூ இருக்குல்ல, கியூக்குள்ள போங்க, நீங்க கிரியேட் பண்ண கியூ ஓபன் பண்ணுங்க. அடுத்த டேப்ல இருக்கு, ப்ரௌசர் டேப்ல. ஆனா என்ன பண்ணிடுங்க, எடிட் பண்ணுங்க. இது அப்படி இல்லை. ஓகே, சரி, பரவாயில்ல, பண்ணுங்க. கீழே வாங்க, கீழே வாங்க. ஓகே, இதுல செகண்ட் யூசரை ரிமூவ் பண்ணிட்டு அட்மின் யூசரை போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சேவ் கொடுத்துருங்க. சரி, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அட்மின் லாகின்ல உங்களுக்கு இதோட கண்டென்ட்ஸ் தெரியுது. ஓகே, இந்த கியூக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கியூக்குள்ள என்ன இருக்கோ அதை பார்க்க முடியும். அவங்க மட்டும்தான் அந்த கியூல இருக்கிற வர வேலையை, அந்த டாஸ்க்கை அவங்க தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் இந்த கியூவோட மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு 10 கேஸ் இருக்குன்னா என்ன பண்ணோம், அவங்க தான் அதை ரிசால்வ் பண்ணோம். உங்க 2 பேர் இருக்காங்கன்னா 5 5 பிரிச்சுக்கோங்க. நீ இந்த 5 எடுத்துக்க, நான் 5 எடுத்துக்கிறேன். மேல அக்செப்ட்னு ஒரு பட்டன் தெரியுது. ஏதாவது ஒரு கேஸை செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கேஸை செலக்ட் பண்ணிக்கணும். செக் பாக்ஸ் அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கியூல இருந்து அது மறைஞ்சிரும். சரிங்களா? அது உங்க பேருக்கு அசைன் ஆயிடும். மெசேஜையும் படிச்சு பாருங்க. பாப்பா வந்துச்சு இல்ல, கிரீன் கலர்ல, அதையும் படிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க இந்த கியூல இருக்கிற ஒரு கேஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இனிமே நீங்க தான் அதுக்கு ஓனர், நீங்க தான் அதை ரிசால்வ் பண்ணணும்னு சொல்லி. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ செகண்ட் யூசர் லாகின் உள்ள ஓபன் ப்ரௌசர்ல கேசஸ் கிளிக் பண்ணுங்க. கேசஸ். ஓகே, இப்போ லிஸ்ட் வியூ மாத்தி விடுங்க. மெக்கானிக்கல் இல்ல, ஆல் ஓபன் கேசஸ். மெக்கானிக்கல் லிஸ்ட் வியூ தெரியுதா பாருங்க. தெரியல பாத்தீங்களா? ஏன்னா நீங்க அந்த கியூக்குள்ள மெக்கானிக்கல் கியூ இருக்குங்க, இருக்கு. போங்க. ஓகே, இது இவருக்கு தெரியுது, ஏன்னா சேவ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ ரெஃப்ரெஷ் கொடுங்க சும்மா. ஓகே, திருப்பி மெக்கானிக்கல் போங்க. ஓகே, ஆக்சுவலி தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரியுதுன்னா, நம்ம ப்ராபப்ளி அந்த மாதிரி ஏதாவது ரைட்ஸ் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால இவருக்கு தெரியுது. ஓகே, பட் ஐடி டன். இவருக்கு ஓகே, இதுல வந்து இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 1036 ஒரு கேஸ் இருக்கு, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. 1036 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுங்க. இங்க எங்க இருக்கு அக்செப்ட்? மேலே இருக்கு. ஓகே, இங்க இருக்கு. பாத்தீங்களா? சோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து இவருக்கு இந்த கேஸ் வந்து அசைன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ இந்த கியூவோட கான்செப்ட் ஐடியலி என்னன்னா, இந்த கியூவோட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும். நம்ம செகண்ட் யூசர்ல ஏதோ நம்ம பண்ணி வச்சிருக்கோம் கான்ஃபிகரேஷன், அதனால அவருக்கு எல்லாமே தெரியுது. வியூ ஆல் டேட்டா, மாடிஃபை ஆல் டேட்டா கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமாங்க, அதான் எடுத்துட்டோம். நம்ம எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. அப்ப வேற ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன், எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் இருக்கு, அதுதான் இவரை அலோவ் பண்ணுது. பட் ஐடியலி எல்லாரும் ஓகே, ஆமா, ப்ரொஃபைல போய் செக் பண்ணோம் நமக்கு. ஓகே, ஓகே, அதை நம்ம பண்ணுவோம். பட் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஒன் நவ. ஓகே, இப்போ மெக்கானிக்கல் கியூஸ் முடிச்சிட்டோம், ரைட்? இப்போ வந்து மெக்கானிக்கல் கேசஸ் இங்க அசைன் ஆகுது, ரைட்? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசைன்மெண்ட் ரூல்ஸ் முடிஞ்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன், அதை நீங்க பண்ணுங்க. அசைன்மெண்ட் ரூல்ஸ் வச்சு எனக்கு என்ன தேவைன்னா, கேஸ்ல லாங்குவேஜ்னு ஒரு பிக் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேஸ்ல லாங்குவேஜா? ஓகே, கேஸ்ல லாங்குவேஜ்னு ஒரு பிக் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. லாங்குவேஜ் வந்து பிரெஞ்சா இருந்ததுன்னா எனக்கு பிரெஞ்சு கியூக்கு அசைன் ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் மட்டும்.
ஓகேங்க. இப்பவே பண்ணவா? இப்பவே பண்ணவா? ஓகேங்க. இல்ல இப்ப பண்ணாதீங்க, நீங்க அசைன்மெண்டா பண்ணுங்க. ஓகே, யா இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட். ஓகே, ஸோ புரிஞ்சுல அசைன்மெண்ட். லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சா இருந்துச்சுன்னா எனக்கு ஃப்ரெஞ்சு கியூ ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கியூக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கேஸை வந்து அசைன்மெண்ட் பண்ணியாச்சு. ஒரு யூசருக்கு மெக்கானிக்கல் கியூல இருக்கிற ஒரு யூசர் வந்து எடுத்துட்டான். ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா டயத்துக்கு வேலை பார்த்து அந்த கேஸை ரிசால்வ் பண்ணணும். கரெக்ட்? அப்பதான் கஸ்டமர் வந்து ஹாப்பியா இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம பிசினஸை விட்டு போயிடுவாங்க. என்ன பண்ண போறோம்னா, அவன் ஒழுங்கா வேலை செய்யலன்னா அதை எஸ்கலேட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு தான் வந்து கேஸ் எஸ்கலேஷன் ரூல்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ செட்டப்ல ஹோம் போயிட்டு கேஸ் நடிங்க. எஸ்கலேஷன் ரூல்ஸ் 2 வரும். ஸோ அதுல ஒரு நிமிஷம் இருங்க, கீழே வாங்க. அப்படியே லெஃப்ட் சைட்ல ஸ்க்ரால் பண்ணுறது அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ அது இல்ல. ஸோ என்ன பண்ணுவோம்னா, இது வந்து எந்தெந்த கேஸ்லாம் எஸ்கலேட் ஆகிருக்குன்னு பாக்குறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் மேல போங்க. ஓகே, இங்க பாப்போச்சு எஸ்கலேஷன் ரூல். கொஞ்சம் மேல போங்க, இன்னும் மேல போங்க. ஓகே, வெறும் எஸ்கலேஷன் மட்டும் அடிங்களா. குவிக் ஃபைண்ட்ல வெறும் எஸ்கலேஷன் பாத்தீங்களா? ரூல்ஸ் மட்டும் இருக்கா? இதுல கேஸ் எஸ்கலேஷன்ன்றது கீழே இருக்கிறது எந்தெந்த கேஸ் எஸ்கலேட் ஆயிடுச்சு போயிட்டு தான் நம்ம ரூலை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, எஸ்கலேஷன் அடிச்சுட்டு இதுல ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, நம்ம எஸ்கலேஷன் ரூல் கூட சேவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி இது வந்து கேஸஸ் எனக்கு 1 தானங்க இல்ல 2வா? ஷார்ட் 1 எடுத்துக்கோங்க. ஆருக்கு நிக்கும்போது நீங்க அடுத்தடுத்து போக நம்பரை நீங்க மாத்திட்டே வரலாம். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம எஸ்கலேட் பண்ண போறோம். எஸ்கலேட் பண்றதுக்கு ஒரு கொடுக்கணும். அந்த கண்டிஷன் வந்து இங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபார்முலா வச்சு கொடுத்தாங்க. ஓகே, பட் இந்த இது வந்து யாரு பண்ணுவாங்கன்னா பிசினஸ் யூசர்ஸ் பண்ண போறாங்க. ஃபார்முலா யாருக்கு பண்ண தெரியும்? ஒரு அட்மினுக்கு பண்ண தெரியும், இல்ல டெவலப்பருக்கு பண்ண தெரியும். கன்சல்டன்ட் ஆனா ரியல் வேர்ல்டுல கன்சல்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பிசினஸ் யூசர் லெவல்ல தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஐடியில வந்து இப்போ நம்ம ஐடிலேயே வேலை பார்க்குறோம். ஒரு கஸ்டமருக்காக நம்ம ஒரு கன்சல்டண்டா இருக்கணும்னா அப்ப நம்ம வந்து ஃபார்முலாலாம் கத்துருப்போம். ரைட், நம்ம எல்லாமே கத்துட்டு வந்திருப்போம். ஆனா ரியல் வேர்ல்டுல இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி யூஸ் ஆகும்னு. சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து கோடிங்கே அடிக்காம இருக்கிறதுனால நிறைய வேலை பார்க்க முடியாதனால என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ்லாம் சேல்ஸ் ஃபோர்ஸை வாங்கி வச்சிருவாங்க. வாங்கிக்கிட்டு அங்க கம்பெனி எம்ப்ளாயிஸையே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கன்சல்டன்ட் டாபிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ கோட் அடிக்காம அவங்களே பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல அவங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு தெரியாது இல்லை. ஸோ ஈஸியா வச்சுப்பாங்க. இடத்துல கண்டிஷனே கொடுக்க தேவையில்ல. ஸ்டெப் 2ல இன்னொரு ஏரியால நம்ம ரூல் என்ட்ரி கொடுக்குறோம்ல, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இதை எப்ப எஸ்கலேட் பண்ணோம் அப்படின்றது கேட்பாங்க. அங்க போய் நம்ம கொடுத்துருவோம். பட் ஏன் நம்மளால அந்த கண்டிஷன் முடியும் ஃபார்முலாவை வச்சு. இப்போ ஸ்டெப் 3ல பிசினஸ் ஹவர்ஸ்னு இது எதுக்குடா அந்த பிசினஸ் ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்கலேஷன் வந்து நம்ம எப்ப எஸ்கலேட் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுப்போம். ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 8 hours இல்ல 16 hours. 16 ஹவர்ஸ்னா என்ன, 2 நாள். 8 ஹவர்ஸ்னா ஒரு நாள். ஒரு கம்ப்ளைண்ட்னு எடுத்தா முடிக்கணும். டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் வந்து டைமிங்ஸ் வந்து மாறும். இப்போ ரொம்ப கஷ்டமான மெக்கானிக்கல் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கு வந்து ஒரு 1 வீக் கொடுப்பாங்க, இல்ல 10 டேஸ் கூட கொடுப்பாங்க. ஆனா ஒரு சிம்பிளான என்கொயரி ஒருத்தன் கேட்கறான், இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கலி எனக்கு வந்து ஒரு ஒரு நான் வந்து கார் சர்வீஸ் விட்டுருக்கேன். ஓகே, சர்வீஸ் சென்டர்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க. பில்லு வந்து தப்பா போட்டாங்க. எனக்கு வந்து வாட்டர் வாஷே பண்ணல, வாட்டர் வாஷ் வந்து பில்ல போட்டாங்க. அது வந்து ஒரு கம்ப்ளைண்டா நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இதை இன்வாய்ஸை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாள் ஆகுமா? மேக்ஸிமம் போனா ஒரு நாள் தான், ரைட்? ஸோ டிபெண்டிங் ஆன் கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு வந்து இது மாறும். ஓகே ஃபைன். பட் ஆனா இப்போ அதுக்கும் பிசினஸ் ஹவர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. பிசினஸ் ஹவர்ஸ்ன்றது என்னதுன்றது சொல்லுங்க. பிசினஸ் ஹவர்ஸ்னா ஒரு ஆர்கனைசேஷன், கரெக்டா? இந்த ஆர்கனைசேஷன் சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ், அதுல உள்ள சப்போர்ட் டீம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் டீம் வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் ஒர்க் பண்றாங்க. ஓகே, நான் வந்து சாட்டர்டே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆஸ் அ கஸ்டமர் போய் கிரியேட் பண்றேன். ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கோயிங் பேக், இப்போ இந்த கதை சொன்னேன்ல, இப்போ வந்து அந்த வந்து ஒரு இன்வாய்ஸ் வந்து தப்பா போட்டாங்க. வாட்டர் வாஷே நான் பண்ணல, ஆனா வாட்டர் வாஷுக்கும் சேர்த்து எனக்கு காசு போட்டாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சாட்டர்டே கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்றேன். ஸோ இன்வாய்சிங் மிஸ்டேக்கு எத்தனை நாள்ல சால்வ் பண்ணோம்? ஒரு நாள்ல சால்வ் பண்ணோம். சாட்டர்டே மார்னிங். ஆனா சாட்டர்டே கம்பெனி லீவ், அப்போ வீக்கெண்ட் வந்து லீவ். ஓகே, அந்த ஏஜென்ட்டுக்கு மேல இப்ப அந்த கேஸ் வந்து அசைன் ஆயிருக்கு. இப்போ வந்து நீங்க தான் அந்த ஏஜென்ட், உங்ககிட்ட அந்த கேஸ் வந்து விழுந்துடுச்சு, ஆட்டோ அசைன் பண்ணிருக்கீங்க. நான் என்ன பண்ணிருப்பேன், இன்வாய்ஸ் கிளைண்ட்னா உஷாக்கு அசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருப்பேன். அப்ப என்ன ஆகும், கேஸ் சாட்டர்டே சண்டே நீங்க ஒர்க்கே பண்ணல, ரைட்? அப்ப என்ன ஆயிடும், உங்க பேர்ல மண்டே மார்னிங் நீங்க வருவீங்க, வந்த உடனே உங்க மேனேஜர் ஒன்று உங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் விடுவார். நம்ம கேஸ் ஒன்று வந்திருக்கு பார்க்க மாட்டியாமா. அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, டேய் நான் லீவ், கரெக்டா? ஸோ அப்ப என்ன ஆகும், இப்ப யாரு கான்ஃபிகர் பண்ணாங்களோ அந்த கன்சல்டன்ட்டை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இங்க பிசினஸ் ஹவர்ஸ்னு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ எந்த ஹவர்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த பிசினஸ் ஹவர்ஸ்ல நேஷனல் ஹாலிடேஸ், அப்புறம் டைமிங்ஸ், சப்போர்ட்ல இருக்கீங்கன்னா 24/7 எப்படி நம்மளுக்கு தேவையோ அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பிசினஸ் ஹவர்ஸ், இந்த பிசினஸ் ஹவர்ஸ் கான்ஃபிகர், அந்த பிசினஸ் ஹவர்ஸ்ல எப்போ ஒர்க்கிங்ல இருக்கோ ஒர்க்கிங் ஹவர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அப்படின்னா, சாரி, ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கேஸ் வந்து என்னாகும், அந்த எஸ்கலேஷனுக்கான டைம், இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து 8 ஹவர்ஸ்ல முடிக்கணும்னா நான் ஒர்க்கிங் டேஸ்ல விழுந்துச்சுன்னா என்னாகும், அந்த 8 ஹவர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாது சிஸ்டம். புரியுதா? ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நீங்க கரெக்டா பிசினஸ் ஹவர்ஸை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்தாலும் அது கணக்குல வராது, இல்லைன்னா நம்ம தலையில தான் வந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து சும்மா நம்ம இந்த கேஸ் இந்த பிசினஸ் ஹவர்ஸ் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வந்து கன்சல்டன்ட்டோட டாபிக் குள்ள ரொம்ப டீப்பா போயிடும். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே, இக்னோர் பிசினஸ் ஹவர்ஸ் கொடுத்துருங்க. இக்னோர் பிசினஸ் ஹவர்ஸ் ஆகும், அப்போ நம்ம தலையில விழுகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நான் ஒரு லீவ்ல வந்து ஒரு கேஸ் வந்தாலும் அது வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம பிசினஸ் ஹவர்ஸே கான்ஃபிகர் பண்ணல. பிசினஸ் ஹவர்ஸ் ஸ்பெசிஃபைட் ஆன் தி கேஸ். ஓகே, இது வந்து மட்டும் நம்ம அந்த இது கொடுக்கணும். ஓகேங்க, ஓகே டன். இப்போ இங்க உங்கள்கிட்ட கேக்குது ஸ்டெப் 4ல, தம்பி நீ எஸ்கலேஷன் கான்ஃபிகர் பண்ற, கேஸ் கிரியேட் பண்ண டைம்ல வந்து நான் வந்து எஸ்கலேஷன் ஹவர்ஸை கன்சிடர் பண்ணணுமா, இல்ல கேஸ் கடைசியா மாத்தினாங்க ஓகே அதை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணணுமா, இல்ல லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டைம் பேஸ் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. 90% ஆஃப் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு கேஸ் கிரியேட் ஆனதுல அதுல இருந்து 8 மணி நேரம் 10 நாள் அந்த மாதிரி தான் கணக்கு வச்சுப்பாங்களே தவிர, சில பிசினஸ் சில சினாரியோஸ்ல நான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் டோட்டலி டிபெண்டன்ட் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட். சரிங்களா? ஸோ எது சூஸ் பண்றீங்க, ஸோ பேஸ்ட் ஆன் லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டைம்னா அதுக்கு லாஸ்டா எப்போ மாடிஃபை போகும், ஒரு கேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு அதை போய் எடிட் பண்ணி ஏதோ சேஞ்ச் பண்றேன், அதுக்கப்புறம் அதுல இருந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா? அது கனெக்ட் பண்ணும். அந்த டைமிங் என்ன கொடுக்கணுமோ அந்த டைம் அப்பல இருந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்க, நம்ம கான்ஃபிகர் பண்றோமோ அது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்க, சேவ் கொடுத்துருவோம். இதுல சேவ் கொடுத்துருங்க.
ஓகே. ஓகே, இதுல எஸ்கலேஷன் ஆக்ஷன்ஸ் இருக்கா, இங்க போயிட்டு நியூ கொடுத்துருங்க. சோ இங்க நம்ம கிரைட்டீரியா கொடுக்க போறோமா? ஓகே. எத்தனை வருஷமா கொடுக்குறது? 8 hours கொடுக்கலாமா? ஓகே. சரி வந்து ஓகே கிரியேட் பண்ணுமா நம்ம? இல்ல ஒரு நிமிஷம் ஏஜ் ஓவர பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. The number of hours after which a case should escalate been closed. அது க்ளோஸ் ஆகலன்னா எப்ப எஸ்கலேட் பண்ணோமோ அதான் ஏஜ் ஹவர்ஸ். ஓகே, இப்போ இது ஹவர்ஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க 1 ஹவர்னு கொடுத்தீங்கன்னா நம்மளால இப்போ இந்த கிளாஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா இது மினிட்ஸ்ல கொடுக்க முடியாது, நம்மளால ஹவர்ஸ்ல தான் கொடுக்க முடியும். 0 ஹவர்ஸ்னு கொடுத்து சேவும் பண்ண முடியும். மினிமம் வேல்யூ 1 ஹவர் தான். ஸோ அப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் கிடைக்குதோ கேஸ் எஸ்கலேட் ஆயிடுச்சான்னு நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஓகேங்க. இல்ல 0 ஹவர்ஸ் கொடுங்க, 30 மினிட்ஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது மறந்து போயிருது எனக்கு. 0 கொடுத்துட்டு ரைட் சைடுல 0 மினிட்ஸ் 30. ஓகே பார்க்கலாம். 30 மினிட்ஸ் கொடுத்து பாருங்க. 30 தான் மினிமம்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, பட் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ்ல வந்து உங்க கஸ்டமர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க கண்டிஷன் கூட கொடுத்துக்கலாம். மெக்கானிக்கல் கேஸுக்கு நம்ம வந்து எந்த கேஸுமே கொடுக்கல, எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. இப்போ மெக்கானிக்கல் கேஸுக்கு எனக்கு வந்து 3 டேஸ்ன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 டேஸ்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் படி 24 ஹவர்ஸ் வரும். கரெக்டா? பண்ணுவீங்க ஏஜ் ஓவர் கரெக்டா? புரியுதா? சோ அங்க எத்தனை டேஸ்ல கொடுக்க முடியாது, ஹவர்ஸ்ல கொடுக்கணும். அந்த டேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் கேஸ்க்கு வந்து 1 வீக்னு வச்சுக்கோங்க, 5 into 8 40 ஹவர்ஸ்னு போட்டுருவீங்க. ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம பிசினஸ்ல ஒருத்தர் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல, டாஸ்க் கொடுத்துருக்கோம், ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா என்ன பண்ண, கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் வந்து ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட். ரைட், அது பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட இருக்கிற டாஸ்க பிடுங்கி வேற ஒருத்தன் எவன் நல்லா பார்ப்பானோ அவங்க கிட்ட போய் அசைன் பண்ணிடுவோம். அதான எஸ்கலேஷனோட கான்செப்ட். ரைட், ஓகே. ஸோ ஆட்டோ ரீஅசைன் கேஸ்ன்னு இருக்கா, எப்போ எஸ்கலேட் ஆயிடுச்சோ ஒரு கேஸை நல்லா வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணிடலாம். இல்லை இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போர்ட் டீம்லாம் வந்து level 1, level 2, level 3ன்னு இருக்கும். ஓகே, ஒரு கேஸ் level 1ல ஒழுங்கா பண்ணல, எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா level 2க்கு மாற்றி விட்டுருவோம். அப்போ level 2க்குன்னு தனியா ஒரு கியூ இருக்கும். ஓகே, அந்த level 2ன்னு ஒரு கியூ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அசைன் பண்ணிடுவோம். level 2 ஒழுங்கா பண்ணலன்னா level 3க்கு எஸ்கலேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரியல் வேர்ல்ட் பண்ணி வைப்போம். சரிங்களா? டாக்டர் ஒழுங்கா பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், அடுத்த செகண்ட் ஒப்பீனியனுக்கு அடுத்த நல்ல டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். இல்ல கியூல பண்ண தேவையில்ல, நீங்க யூசருக்கே போட்டு விட்டுருங்க. யூசருக்கும் பண்ணலாம், கியூக்கும் பண்ணலாம். கியூ எக்ஸாம்பிளுக்காக நீங்க யூசருக்கு செகண்ட் யூசர் தான் வந்து எக்ஸ்பர்ட்னு வச்சுப்போம். அப்ப செகண்ட் யூசருக்கு அசைன் பண்ணி போடுவோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ செகண்ட் யூசருக்கு அசைன் இல்லைன்னா உனக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் அந்த நோட்டிபிகேஷன் டெம்ப்ளேட் கேட்கறாங்க. நான் எப்படி நோட்டிஃபை பண்ணோம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் டெம்ப்ளேட். ஓகே, நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொன்னதான் தெரியும். அப்போ வந்து கேஸ் அசைன்மெண்ட் நோட்டிபிகேஷன் இல்ல கேஸ் எஸ்கலேஷன் நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். கேஸ் எஸ்கலேஷன்னே இருக்கும் பாருங்க கீழே. ஓகே, எஸ்கலேட் அங்க இருக்குங்க. அவ்வளவுதான். ஓகே, இல்ல ரீஅசைன்மெண்ட் எஸ்கலேஷன் ரீஅசைன்மெண்ட் இருக்கு பாருங்க, அதான் एक्चुअली சூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகேங்க, அத கேட்கலாம் வந்து சரி எஸ்கலேட் ஆகி ரீஅசைன் ஆகுது இவனுக்கு. ஓகே யா ஓகே ஓகே அவ்வளவுதான். ஓகே டன். இப்போ நோட்டிஃபை யூசர்ஸ். இது தவிர்த்து இப்ப நம்ம இந்த எம்ப்ளாயி யார் இந்த கேஸ்ல ஒர்க் பண்றாங்களோ அவனோட மேனேஜருக்கு சில சமயம் நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம். கரெக்டா? ஏன்னா இவங்க வந்து ஒழுங்கா பார்க்கல அப்படின்னா அப்ப இவனை திட்டி
ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார், ரைட்? ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ மேனேஜர் வந்து நம்ம 2 பேர் தான் இருக்கான். செகண்ட் யூசர் வந்து அட்மின் வந்து ஒரு கேஸ் கிரியேட் பண்றாருன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த செகண்ட் யூசருக்கு அசைன் பண்றோம். ஏன்னா அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாருங்க. ஆனா இப்போ இன்னொரு எப்படி அசைன் பண்றோம்? ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ஆள் தானே இருக்கான், அவன் தான் கிரியேட் பண்றான், முடியுமா? முடியாதுல்ல. ஸோ சும்மா கஸ்டமர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னொரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, கஸ்டமர் சொல்லுவோம். அவ்வளோதான். கேஸ் எஸ்கலேஷன் கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு தனியா எனக்கு இந்த டெம்ப்ளேட்லாம் செட் ஆகல அப்படின்னா நீங்களே தனி டெம்ப்ளேட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. நோட்டிஃபை கேஸ் ஓனர் கொடுத்துருவா. கேஸ் ஓனர்னா யாரு இந்த இடத்துல? நாம தானங்க கேஸ் கிரியேட் பண்றோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஓனர்ஷிப்ன்றது சேல்ஸ் போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணா நான் தான் ஓனர். ஆனா ஓனர்ஷிப் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கேஸ் வந்து ஏன் கிட்ட இருந்து அட்மின் ஒரு கேஸ் கிரியேட் பண்றாரு, அது நீங்க என்ன பண்ணலாம்னா அட்மின் கிரியேட் பண்ணும்போது அட்மின் தான் அந்த கேஸ் ஓனர். அந்த கேஸை தூக்கி நம்ம எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயே வச்சுக்க மாட்டோம், அதை தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ணுவோம், கரெக்டா? அப்ப இப்ப நான் செகண்ட் யூசருக்கு அசைன் பண்ணேன்னா ஓனர் யாரு? செகண்ட் யூசர். ஆமா, ஓகே, அவ்வளவுதான். அந்த ஓனர்ஷிப்ன்றது மாறிட்டே இருக்கு. ஆனா கிரியேட்டட் பைன்றது மாறாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஓனர்ஷிப் மாறாது. இல்ல கிரியேட்டட் பை யார் கிரியேட் பண்றாங்களோ அவங்க கிரியேட்டட் பை வரும். பட் இனிஷியலா இப்ப நான் கேஸ் கிரியேட் பண்ணும்போது நான் தான் ஓனர், என்னோட வரும். ஆனா கொஞ்ச நாள் ஓனர்ஷிப் வந்து மாறிட்டே இருக்கு, ரைட்? புரியுதா? நிறைய நோட் பண்ண போல இருக்கு. புரியுதுங்க. ஓகே, அவ்வளவுதான். இது தாண்டி அடிஷனல் ஏதாவது போடணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்ஓடிக்கு போடணும், இல்ல மேனேஜருக்கு போடணும், மேனேஜரோட மேனேஜருக்கு போடணும்னா அடிஷனல் போட்டு போயிட்டே இருக்க வேண்டாம். ஓகே, எத்தனை இமெயில் வரைக்கும் போடலாம். ஓகே, ஓகேங்க. இங்க இது ஓகே ஓகே சரி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்க? பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, சும்மா இன்னைக்கு நேற்று கார்த்திகையில பொரி கொடுத்தாங்க, காலையில சாப்பிடல. அப்படி உங்களுக்கு ஓகேங்க. இப்ப எஸ்கலேஷன் இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு புது கேஸ் ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டேட்டஸை பேசிட்டு மாத்திட்டீங்க. ஓகே, அப்படி பண்றேங்க. இப்ப எப்படி பார்த்தாலும் அது ஒர்க் ஆகும். இப்ப என்ன ஆகும்னா இது 1 hour கொடுத்துருக்கோம்ல, 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த கேஸ் வந்து ரிசால்வ் ஆகுதா. 1 hourல ரிசால்வ் ஆகுது என்ன ஆகும், இது எஸ்கலேட்டடா மாறிடும். ஓகேங்க, நான் இத அப்ப உச்சா இது கொடுத்து பார்த்து நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே, சேவ் பண்ணலாம். பரவாயில்ல, அதெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க. சப்ஜெக்ட் அது நம்ம வேலிடேஷன் கொடுத்துருக்கோங்க. ஓகே, புது கேஸ் கிரியேட் பண்றீங்களா, பழைய கேஸ் அப்டேட் பண்றீங்களா? புது
கேஸ் தான் வந்து டக்குன்னு அதை முடிச்சிடுறேன் அதுதான். இது ஸ்டேட்டஸ் மெனுல கொடுக்குறேன். யா கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க அட்மின் லாகின்ல செட்டப் குள்ள போயிடுங்க. அதுல போயிட்டு கேஸ் எஸ்கலேஷன்ஸ் மட்டும் அடிங்க. எஸ்கலேஷன் ரூல் இல்ல, கேஸ் எஸ்கலேஷன்ஸ் அடிச்சீங்கன்னா எந்தெந்த கேஸ் வந்து எஸ்கலேஷன் பாத்துல போயிட்டு இருக்க எல்லா கேஸுமே காட்டும். நீங்க இதுக்கப்புறம் ஒரு கேஸ் எஸ்கலேஷன் வந்து கான்ஃபிகர் எஸ்கலேஷன் ரூல் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, சும்மா அதுல எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே சர்ச் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு 2 கேஸ் நம்ம இந்த எஸ்கலேஷன் ரூல் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் 2 இது வந்து நம்ம பட்டோம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ரிசால்வ் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், எஸ்கலேட் ஆயிடும். அப்ப நீங்க நாளைக்கு நீங்க எப்ப பாக்குறீங்களோ கேஸ் வந்து இங்க எஸ்கலேட் ஆயிடுச்சாங்க. ஓகே, கீழே வந்து போட்டிருக்காங்க பாருங்க, எஸ்கலேட் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். அதுல எஸ்கலேட் அட்னே டைம் பிரிச்சு பாருங்க. நீங்க 9 மணிக்கு கிரியேட் பண்ணிருப்பீங்க, 9:27க்கு உங்க இந்த கேஸ் வந்து எஸ்கலேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கேஸ் 9:29க்கு ரிசால்வ் ஆனா இது எஸ்கலேட் ஆயிடும். புரியுதா? சரிங்களா? டன். நீங்க கிரியேட் பண்ண டைம் பாத்துக்கோங்க, 8:57 கிரியேட் பண்ணிருக்கீங்க, 9:27ன்றது 30th மினிட். அது பாத்தீங்களா? ரைட் சைடுல ஆடட் டேட்ன்றது பாருங்க லாஸ்ட்ல. சோ அதுல இருந்து 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்க. இடத்துல அந்த டைம்க்கு கரெக்ட்டா எஸ்கலேட் பண்ணி விடுறோம். ஓகே, ஏன் டைமிங் இப்படி சேஞ்ச் பண்ணி காட்டுது? நம்ம இப்பதான் கிரியேட் பண்ணோம். ஆமாங்க, நீங்க 8:57 கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்ப டைம் என்ன, உங்க சிஸ்டம் டைம் போய் பாருங்க. உங்க சிஸ்டம் டைம்னா உங்க சிஸ்டம் டைம் காட்டாது. இந்த அதாவது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொல்றேன், இந்த இது இன்ஸ்டன்ஸ் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டன்ஸ் ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் வந்து பசிபிக் டைம் ஜோன்ல இருக்கு. இல்ல நீங்க கம்பெனி இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு மாத்திருந்தீங்கன்னா டைம் ஜோனா அந்த டைம் ஜோன்ல இருக்கும். சோ எந்த டைம் ஜோன்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் இருக்கோ அதுல தான் கால்குலேட் ஆகும். தெரியாது, மோஸ்ட்லி சிஎஸ்டி நினைக்கிறேன் நீங்க டெக்சாஸ்ல. ஆமா, சிஎஸ்டி நீங்க ரைட். ஓகே, சோ அப்போ அது பிஎஸ்டி. சரி, ஓகேங்க. ஓகே.